இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும்
செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 533வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல் வாய்ப்பு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நல்வாய்ப்பு தொகுப்பில் நல்வாய்ப்பு என்கின்ற அற்புதமான தலைப்பில் அன்பு நண்பர் நமது சொல்லரங்கில் கதைகள் என்ற ஒரு அற்புதமான தளத்தை வடிவமைத்து மிக சிறப்பான பணிகளை ஏறெடுத்தார். அது மட்டுமல்லாமல் நிறைய நல்ல விடயங்களை அப்கிரேட் அப்ஸ்கில் என்ற ஒரு அற்புதமான தளம் வாயிலாகவும் எடுத்து சென்றவர். இன்னும் நல்லெண்ண கருத்துக்களை எப்பொழுதுமே மக்களுடன் பகிர்வதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு நண்பர் பேராசிரியர் சத்யநாராயணன் அவர்கள். கணினி துறையில் முன்னோடியாக விளங்கக்கூடிய அன்பு ஐயா அவர்கள் இதுவரை 27 புத்தகங்களையும் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இறைவன் நமக்கு வாழ்க்கை என்ற ஒரு நல் வாய்ப்பை இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்ச பெருவெளியில் நமக்கு கொடுத்துள்ளார். அந்த வாய்ப்பை எத்தனை பேர் நாம் முழுமையாக பயன்படுத்துகின்றோம் என்பது நமக்கான கேள்வியாக எப்பொழுதும் உள்ளது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நமது வாழ்வியல் பயணத்தில் ஏதேனும் சிறு சிறு நகர்வுகள் நமது வாயிலாக நடைபெற்றிருந்தால் அது நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு திரும்ப செய்யும் நன்றி கடனாக அமைகின்றது. அவ்வகையில் தமது வாழ்வியல் பயணத்தில் நிறைய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி சேவையை ஆற்றி வருவதோடு நில்லாமல் நிறைய சமூகம் சார்ந்தும் இயங்கக்கூடிய அன்பு ஐயா பேராசிரியர் சத்யநாராயணன் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைந்துள்ளார். அவரை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வாய்ப்பு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. கேக்குதுங்களா ஐயா? மிக தெளிவா இருக்குங்க. நீங்க தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நல்வாய்ப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவங்க தளத்துலையும் பார்த்தீங்கன்னா தியானம், நன்றி இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதே பாணியில முதல்ல எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இங்க வந்து கேட்கறவங்களுக்கும். ஏன்னா பல சூழ்நிலைகளுக்கு நடுவுல இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. நிச்சயம் கொடுப்போம்னு நம்புறோம்.
குறிப்பா ஆரோக்கியப்பட்ட நண்பருக்கு நன்றி. சரி, கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விநாயக பெருமான் அல்லது யானை என்று ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அது நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம இன்னைக்கு உண்டான உரையை பார்ப்போம். யானை அப்படிங்கிறது விநாயக பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தலை பெருசா இருக்கிறது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பெரிதாகவே சிந்தியுங்கள், பெரிதாகவே சிந்தியுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவையும் கொடுக்க காத்திருக்கிறது. வாய்ப்புகள் பல கோடி உண்டு. அதை பயன்படுத்துவது நம் கையில் தான் உள்ளது. சரி, கண் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரிய நோக்கோட இருக்கும். அப்ப அது நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? அப்பா, வாய்ப்புகள்லாம் நெறைய இருக்கு. நீ கூரிய நோக்கோட இருந்தேன்னா, எடுத்துக்கொண்ட காரியமாகட்டும், பார்க்கிற பார்வை அதெல்லாம் தெளிவா இருந்ததுன்னா, வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்ப நீ செம்மையா பயன்படுத்தி வெற்றியும் பெற முடியுங்கிறத குறிக்குது. இது பார்த்தீங்கன்னா, மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தம்னு சொல்றோம். அது நீளமா இருக்கு. அது நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா, ஆ எ எ மூக்க நுழைக்கிறது தப்பும்பாங்க. ஆனா, இங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அ விஷயங்கள அறிந்து கொள்வதில் ஆர்வமாய் இருங்கள். மூக்கை நுழையுங்கள், தவறில்லை. அதில் கற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள்ங்கிறத நமக்கு காமிக்குது. நம்ம எல்லாருக்கும் பேச்சுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துலயும். ஆனா, அந்த பேச்சுக்கலையில மிக முக்கியமா உள்ளது கவனிக்கிற திறன். அப்ப அந்த காது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, "நல்லா கவனிங்கப்பா" அப்படின்னு சொல்லுது. வாய் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையோட வாய், அந்த உருவத்துக்கு வாய் சின்னது. அப்ப நமக்கு சொல்லவே வேண்டாம். அளவா பேசுங்கன்னு சொல்லுது. வயிறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். நல்லது, கெட்டது எல்லாத்தையும் போட்டு ஜீரணம் பண்ண பழகிக்கங்கன்னு சொல்றது. ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். அது கெட்டத அறுத்து எறிங்கன்னு சொல்றது. சரி, இது மாரி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன அப்டின்னா, இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா சரியா பயன்படுத்தி செஞ்சோம்னா, முன்னாடி பிரசாதங்கிற அந்த கொழுக்கட்டை அப்டின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கிடைக்கும். இத நீங்க கடவுள் நம்பிக்கையோட இருந்தாலும் சரி, இல்லன்னா ஒரு உருவகமா எடுத்துட்டு, இத உங்க சிந்தையில போட்டுக்கிட்டீங்கன்னா, வாய்ப்பு உங்க கண் முன்னாடி இருக்கும். வாய்ப்ப கண்டுபிடிக்க முடியும். தவற விட மாட்டீங்க. ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வாய்ப்ப பத்தி ஒரு முன்னுரை ஒண்ணு பார்த்துட்டு, ஒரு கதைகள் தளத்த இயக்குறேன்னு வேற சொல்ட்டாரு. அதனால ஒரு கதையும் எப்படி சொல்லி ஆகணும். அது ஞாபகம் வரும்போது சொல்லலாம். அப்ப வாழ்க்கையில வாய்ப்புங்கிறது என்ன? அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நல்வாய்ப்புன்னு தான் எடுத்துக்கணும். வாய்ப்புல என்னங்க நல்ல வாய்ப்பு, கெட்ட வாய்ப்புன்னா, வாய்ப்ப தவறா பயன்படுத்துனீங்கன்னா, அது கெட்ட வாய்ப்பு. நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க, அது நல்வாய்ப்பு. இப்ப வாய்ப்புன்னா என்ன வாழ்க்கையில? சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். இது ஒரு வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான விஷயம். அது ஒரு நபரோட வாழ்க்கைய மாத்தும். அதாவது வாய்ப்பு ஒரு நபரோட வாழ்க்கைய மாத்தும். எதிர்காலத்த வளமாக்கும். ஒரு நல்ல சாதகமான தயாரிப்பான சூழ்நிலையில இருந்தா, நீங்க நெனைச்சத அடையலாம். விரும்பியதை அடையலாம். அப்படின்னு சொல்றது தான் வாய்ப்புன்னு சொல்றோம். பொதுவா இந்த வாய்ப்புங்கிறது நம்ம அடைய வேண்டிய அந்த சாதகமான சூழ்நிலை குறிச்சாலும், அது பொதுவா மறைமுகமா தான் வருது. அத நம்ம சவால்களா உணர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. பொதுவா வெற்றி அடைஞ்சவங்க எப்படி வெற்றி அவன் அதிர்ஷ்டக்காரன்டாம்மா. அப்ப அதிர்ஷ்டம்ங்கிறது இங்க என்னன்னா, நம்ம தயார் நிலையில இருக்கிறதும், அதே நேரத்துல நம்ம தயார் நிலையில இருந்தா மட்டும் பத்தாது. அ அந்த சூழ்நிலை சாதகமான சூழ்நிலையும் சேர்ந்து வரும்போது, நம்ம அதிர்ஷ்டம் அடைஞ்சவங்க அப்படிங்கிறதா அர்த்தமாகுது. வாய்ப்ப பத்தி நெறைய பழமொழிகள் இருந்தாலும், ஆ நம்ம என்ன சொல்றோம், வாய்ப்பு அப்படிங்கும்போது எது எதுலலாம் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வேலை வாய்ப்பா இருக்கலாம், கல்வியில வாய்ப்பா இருக்கலாம், நம்ம தொழில்ல முன்னேற்றம் அடையறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு உதவியா இருக்கிறதா இருக்கலாம். ஆனா, வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே போல இருக்காது. சிலர் பார்த்து எடுத்துக்கிறாங்க, சிலர் இழந்து அடுத்து போறாங்க. எப்படா வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாரி காத்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வருது. வாய்ப்பு பொதுவா பார்த்தீங்கன்னா, எத சார்ந்து இருக்கு அப்படின்னா, நேரம், தயார் நிலை, அப்புறம் ஆ அத கண்டுகொள்வது, நம்மளோட மனநிலை. அப்ப வாய்ப்பு வந்து எத சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம், தயார் நிலை, அதை கண்டுகொள்வது மற்றும் நம்மளோட மனநிலைய பொறுத்து இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு கதைய பார்த்துட்டு, வாய்ப்போட பல அம்சங்கள் நம் வாழ்க்கையில எப்படி வருது? அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறலாங்கிறத அடுத்து வரும் சில நிமிடங்கள்ல பார்க்கலாம். என்ன கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு அழகான வாலிபன் காதல் வயப்பட்டு நல்ல அழகான பொண்ணு, பணக்கார பொண்ணு. காதல் வயப்படுறாங்க, காதல் கொள்றாங்க. அப்ப அந்த பொண்ண கல்யாணம் பண்ண விரும்பி, அந்த பணக்கார பொண்ணோட அப்பா கிட்ட போறாரு. அவர் சொல்றாரு, "நான் உங்க பொண்ண காதலிக்கிறேங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேங்க." அப்படின்னு சொல்றாரு. அந்த பணக்கார அப்பாவோ, "சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, காளைய அடக்குபவருக்கு தான் நாங்க பொண்ணு குடுப்போம். ஆனா உங்களுக்கு ஒரு சலுகைன்னு சொல்ல மாட்டேன். எ அ ஒரு விஷயத்த கூற விரும்புறேன். என்னன்னா, உங்களுக்கு 3 வாய்ப்பு நான் குடுப்பேன். 3 வாய்ப்பு நான் குடுப்பேன். காளைய அடக்குறதுக்கு. 1 வாய்ப்பு கிடையாது. 3 வாய்ப்பு குடுப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம நண்பரும், சரி அப்பா முரண்டு பிடிக்கல. சந்தோஷம். காளைய அடக்குறது தானே. நமக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, சரின்னு சொல்லிர்றாரு. காளைய அடக்குற நாளும் வருது. அந்த காளைய அடக்கக்கூடிய மைதானத்துக்கு போறாங்க. காளை இருக்கிற அந்த தொட்டிய திறந்து விடுறாங்க. பார்த்தா மிகப்பெரிய உருவம். ஆக்ரோஷமாக காலை தரையில் தட்டிக்கொண்டு, தலையை இங்கும் அங்குமாக ஆட்டிக்கொண்டு, மிகவும் ஆக்ரோஷமாக காளை வர பார்க்கிறது. நம்ம ஆளு பார்க்குறாரு. இவ்வளோ பெருசா இருக்கே! பிடிச்சிடலாமா? ஒரு வேள பிடிக்க முடியாம எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நமக்கு தான் 3 வாய்ப்பு குடுத்துருக்காங்கல்ல. போனா போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாய்ப்பு நம்ம வேண்டான்னு விட்டுறலான்னு சொல்லிட்டு, அந்த காள போகும்போது விலகி நின்றாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காளைய அடக்கல இவரு. அந்த அப்பா சொல்றாரு, "தம்பி உனக்கு 3 வாய்ப்பு இருக்கு. 1 குடுத்துட்டேன். நீ பயன்படுத்தியல யோசிச்சுக்கோ. விட்டேன்னா என் பொண்ணு உனக்கு கிடைக்காது" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தயாரா இருக்கேங்கிறான்." இப்ப பார்க்கும்போது, அடுத்து ஒரு காளைய திறந்து விடுறாங்க. அது முன்ன காளையோட கொஞ்சம் ஆக்ரோஷம் கம்மியா, கொஞ்சம் உருவத்துல சின்னதா இருக்கு. ஆனா அதுவும் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்குன்னு வச்சுக்கங்க. முன்னத காட்டிலும் இல்ல. அப்ப இவரு முடிவுக்கு வந்துறாரு. பொதுவா எப்படி இருக்கும்னு சூழ்நிலை சொல்ல முடியாது. ஆனா நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க. இவரு நெனச்சுக்கிறாரு, நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க. முதல்ல 2வது காள ஆக்ரோஷம் கம்மியா தான் இருந்தது. அப்ப அது போல தான் 3வது காளையும் இருக்கும். நமக்கு தான் 3வது காள வாய்ப்பு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறாரு. இப்ப அந்த அப்பா சொல்றாரு, "தம்பி உனக்கு வேற வழியே இல்ல. 2 வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. வாய்ப்புங்கிறது பல ரூபத்துல வருங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அத அப்புறம் பார்க்கலாம். இப்போ கடைசி வாய்ப்பு. இதை தவற விட்டேன்னா, என் பொண்ணு உனக்கு கிடைக்காது. என்ன குறை சொல்லாத, குத்தம் சொல்லாத. பார்த்துக்கப்பா" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச மமத பிடிச்ச ஆளா இருப்போம்ல. நான் பார்த்துக்கிறேங்க" அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது 3வது வாய்ப்பு வரும்போது கதவ திறக்குறாங்க. வரக்கூடிய காள ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. ஆக்ரோஷமாலாம் இருக்கிற மாரி தெரியல. ஆனா, காளைய அடக்கணும்னா கொம்பும், வாலும் வேணும். பிடிச்சு அடக்குறதுக்கு. அது 2மே இல்ல. இப்ப இவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நிக்கும்போதே, அந்த காள அப்படியே ஓடி போயிருது. அப்ப வாய்ப்பு அவருக்கு கை நழுவி போயிடுது. அப்ப இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இவர் ஒருவேள காளைய அடக்கியிருந்தால், அடக்கியிருக்க முடியும். முடியவில்லை என்றாலும், அவரது வீரத்தை போற்றியாவது அந்த பணக்கார அப்பா பொண்ண குடுத்திருக்கலாம். காயம் பட்டு ஏதாவது ஆயிருந்தா கூட. சரி தான் எடுக்கல, தயார் நிலை ஆறதுக்கு தயார்படுத்துறாருன்னு நெனச்சுக்கிட்டு 2வது காளைக்கு முயற்சி செஞ்சிருந்தா கூட, ஒரு வேள அந்த பொண்ணு இவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒண்ணுமே செய்யாம, எல்லாம் எனக்கு வரணும், நான் நெனச்ச மாரி வரணும், இருக்கும் அப்படின்னு நெனச்சு, கண்ணு முன்னாடி போன அந்த வாய்ப்புகள தவற விட்டதுனால, இ வந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்த முடியாததுனால, ஒண்ணும் இல்லாம போனது தான் மிச்சம். வாய்ப்பு எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அத நமக்கு வாய்ப்புன்னு சொல்லும்போது, அது கண்டுகொள்ள தெரியணும். கண்டுகொள்றது மட்டும் இல்லாம, அத பயன்படுத்த தெரியணும். அப்ப
வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தயார் சூழ்நிலை, நேரம், நம்மளோட மனநிலைய சார்ந்து இருக்குங்கிறத நம்ம இந்த கதை மூலியமா பல வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த வாய்ப்ப பத்தி வாழ்க்கையில சொல்லும்போது என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு ஒரு முன்னுரை மாரி பார்த்துட்டு, இந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்வாய்ப்புகளா எப்படி மாத்துறது? அதுக்கு நான் எப்படி தயார் நிலையில இருக்கிறது? அப்படிங்கிறது அடுத்து வரும் இதுல பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில வாய்ப்ப பத்தி சொல்லும்போது, தயார் நிலையில இருந்தா, நீங்க வாய்ப்பு தன்ன போல தேடி வரும். வாய்ப்ப இனம் கண்டு கொள்ளலாம். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. இது எனக்கு புரியலைங்களே! நான் தயார் நிலையில இருந்தா வாய்ப்பு கண்டு கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாமா? அப்படின்னா புரியிற மாரி சொல்லுங்களேன். யார் ஒருத்தர் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்களோ, திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்களோ, சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தங்களை மாற்றிக் கொள்கிறார்களோ, அவர்களால் வாய்ப்பை சரியாக தயார் நிலையில் இருந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லலாம். இப்ப இங்கேயே பாருங்களேன், நீங்க தயார் நிலையில இருக்கும்போது, இங்க பல ஆன்றோர், சான்றோர் பெருமக்கள் வர்றாங்க. இது மூலியமா உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கலாம். நீங்க தயார் நிலையில இருக்கிறனால அவங்களோட ஒரு தேவைய கூட பூர்த்தி செய்யலாம். அப்ப நீங்க தயார் நிலையில இருக்கணும்னா, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு வரும்போது உங்க திறமை அந்த வாய்ப்புக்கு ஏதுவா இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு வேலை வாய்ப்பாகட்டும், ஆ நட்பு ஆகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், எல்லாம் சரியாக ஆ வரும்னு சொல்லலாம். அடுத்து ஆங்கிலத்துல ரெகக்னைசிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாய்ப்புகளை கண்டுகொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி வாய்ப்பு மறைமுகமா தான் இருக்கும். அது பொதுவா சவால்களா தான் இருக்கும். ஆனா, நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எதையும் திறந்த மனதோட அதாவது சொல்லுவாங்க, பேராசூட் எப்ப பயன்படும் அப்படின்னா, அது திறந்தா தான் மேலருந்து குதிக்கும்போது பயன்படும். நம்மளும் அதுபோல திறந்த மனதோட, ஆர்வமோட ஏற்கனவே விநாயகப் பெருமான் பத்தி சொல்லும்போது கியூரியஸா ஆர்வமா புது புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம். எல்லாரும் போன பாதையோட நம்மளா புதிய பாதைய கூட உருவாக்குவோம். அப்படிங்கிற மாரிலாம் இருந்தீங்கன்னா, உங்களால வாய்ப்ப இனம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்றோம். அதே மாரி நீங்க எல்லாம் சொல்லுவாங்க, "வாய்ப்பு வரலன்னா, நீ உருவாக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாய்ப்ப எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தா, வாய்ப்பு உருவாக்க முடியலன்னா, கதவ ஒண்ணு உருவாக்குங்க. கதவ தட்டுறதுக்கு நீங்களே ஏதுவா இருக்கலாம்ன்னு சொல்லுவாங்க. 1 நிமிடம் நண்பர்களே. தடங்களுக்கு வருந்துகிறோம். தொடர்றோம். அப்ப வாய்ப்ப தயார் நிலையில இருந்தா பயன்படுத்தலாம். வாய்ப்பு வர்றத இனம் கண்டு கொள்ளலாம். அதே மாரி வாய்ப்பு மறைமுகமா இருக்குங்கிறத பார்த்தோம். 3வது நம்ம என்ன சொல்றோம்னா, அ வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வாய்ப்பு ஒரு முறை தான் கதவ தட்டும். இன்னொரு முறை வருமான்னு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, கதவ தட்டணும்னா நீங்க கதவ உருவாக்குங்க. அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, "வரும் முன் காப்போம்" மாரி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாரி "வரும் முன் காப்போம்ங்கிற" மாரி நம்ம தொடர்புகள விரிவுபடுத்துவோம். நம்ம எந்த மாரி சூழ்நிலையில ஆ அ நம்மளோட வாய்ப்புகள உருவாக்கலாம்னா, அந்த சவால்கள நான் இனம் கண்டுகொண்டு, நான் தயார் நிலையில ஆகறதுக்கு என்னென்ன இப்ப நம்ம கோவிட் சமயம்னு எடுத்துக்கோங்க. அது ஆரம்ப காலத்துல இருக்கும்போதே தயார் நிலையில இருந்திருந்தா, அதுக்குண்டான வேக்சின்ஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தா, பாதிப்புகள் கம்மியா இருந்திருக்கும். ஸோ, அதுக்கு தயார் நிலையில இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். வருமுன் காப்போம்ங்கிற மாரி சில விஷயங்கள எடுத்துக்கலாம். தொழில் துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும், நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகள் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது நமக்கு பல சமிக்கைகள சிக்னல்ஸ நமக்கு குடுக்கும். அதுலருந்து நம்ம முன்னேற்பாடோட இருக்கும்போது, நம்மளே வாய்ப்புகள உருவாக்கிக் கொள்ளலாம். வாய்ப்ப பத்தி பேசும்போது, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாரி நம்ம எடுக்கணும். பொதுவா எல்லா வாய்ப்புகளுமே கொஞ்சம் ரிஸ்க்கோட தான் இருக்கும். எல்லாமே எளிமையா இருக்காதுல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா,
கடவுள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாரி தான் அதுக்குண்டான ஆட்கள தயார் செய்வாரு. இல்லன்னா ஆட்களுக்கு தகுந்த பிரச்சனைகள தான் குடுப்பாரு. யாருக்கும் அவங்க தகுதி, திறமைக்கு மேலயோ, கீழயோலாம் இருக்காது. வாய்ப்புகள பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆட்கள தான் தேர்வு செய்வாருன்னு சொல்லுவாரு. அது மாரி நம்ம அந்த ரிஸ்க்க எப்படி எடுக்க போறோம்? சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ன்னு இருப்போமா? பொதுவா என்ன பண்றோம்னா, நெறையா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் ஒரு காரணமா இருக்கு. அப்படியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தோல்வி அடைஞ்சுட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதுக்காக நம்ம அதுல போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேரு அந்த வாய்ப்ப த த தவற விடுறாங்க. அப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாரி இருக்கணும்னா, நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன் அதாவது நல்ல சொகுசான ஒரு இடமா இருக்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கும். அத விட்டு வெளியில வரணும். அப்ப 4 ஜோன் இருக்குங்கிறாங்க வாழ்க்கையில. கம்ஃபோர்ட் ஜோன் அதே எனக்கு இது போதும்பா. தன்னிறைவுங்கிறது வேற. ஆனா முயற்சி செய்யாம அதாவது சொல்லுவாங்க, அ அ செருப்பு இல்லாத ஒருத்தன் கால் இல்லாதவன பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனா, செருப்பு போட்டிருக்கிறவன பார்த்து முயற்சிய தொடர்ந்து செய்யணும். செருப்பு கிடைக்கலன்னாலும், கா காலாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்ப நம்ம முயற்சிகள தொடர்ந்து கொண்டே இருக்கணும். பயம் கூடாது. அப்ப அந்த பயத்த விட்டு வெளியில வர்றது ஃபியர் ஜோன்னு சொல்லுவாங்க. அடுத்து லேர்னிங் ஜோன். அதாவது நம்ம கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை. கத்துக்கிட்டே இருந்தேன்னா, அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். அத விட்டு வளர்ச்சி நிலைக்கு போணும். அப்ப இந்த 4 ஜோன்ல ஒரே ஜோன்ல இருந்தாலும், அதுவே கம்ஃபோர்ட் ஜோனா மாறிடும். ஸோ பயத்த தகர்த்தெறிவோம், கற்றுக்கொள்வோம், தயார் நிலையில இருப்போம், வளர்ந்து கொண்டே செல்வோம். அப்படின்னு எடுத்துக்கிரலாம். அப்ப நேரம் வந்து வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் மிக முக்கியம்னு சொன்னோம். நம்ம ரொம்ப சீக்கிரத்திலயோ, ரொம்ப காலதாமதமாவோ அ பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், அதுக்குண்டான மதிப்பு இருக்காது. அப்ப வாய்ப்ப சரியான நேரத்துல இனம் கண்டு கொண்டு பயன்படுத்தணும்னு சொல்றோம். பொதுவா வாய்ப்ப பத்தி சொல்லும்போது, தயார் நிலை, கண்டுகொள்ளுதல், உருவாக்குதல், ரிஸ்க் எடுக்கிறது, நேரம், மனநிலை அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். எதையுமே ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, அ அதுல வாய்ப்புகள் நெறைய தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பீக்ஸ் அண்ட் வேலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மேடுகளும், மலை முகுடுகளும், பள்ளத்தாக்குகளும் சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையும் எப்படி அந்த ஹார்ட் பீட் மாரி மேல கீழ இறங்கி இருந்தா தான் உயிரோட இருக்கிறதா அர்த்தம். நேர்கோடா இருந்தா நான் சொல்ல வேண்டியதில்ல. அப்ப இந்த மலை முகுடுகளும், பள்ளத்தாக்குகளும்னு சொல்லும்போது, மலை முகுடுகள வெற்றியா பார்க்கலாம். பள்ளத்தாக்குங்கிறது தோல்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்ன கத்துக் குடுக்குது இந்த மனநிலைய வச்சு பார்க்கும்போது, பள்ளத்தாக்குல இருக்கும்போது, நீங்க தவறு செஞ்சதுனால இருந்தாலும், அதுல எத நல்ல நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருந்ததோ, விடாமுயற்சியா இருக்கலாம், எதையும் பார்க்கும் கோணமா இருக்கலாம். இந்த நல்ல விஷயத்த நீங்க கைக்கொண்டீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குலருந்து மலைமுகுடு நோக்கி நம்ம போலாம். ஆனா, அதே நேரத்துல மலைமுகுடுகள் இருக்கும்போது, நம்ம சில கெட்ட விஷயங்கள தவிர்க்க தெரியணும். மமதை, நான் வெற்றி பெற்றுட்டேன். என்னால தான் முடிஞ்சது. அப்ப ஆணவம், இதெல்லாம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பள்ளத்தாக்க நோக்கி வருவோம். அப்ப பள்ளத்தாக்குல இருக்கும்போது, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்த என்னென்னன்னு இனம் கண்டு கொண்டு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் தோத்துட்டேன்? இதனால தான் அப்படின்னு கெட்ட விஷயத்த தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய, அந்த கெட்ட சூழ்நிலையில இருக்கிற நல்ல விஷயத்த பார்த்தா கூட, நம்ம அருமையா மலை முகுடுக்கு போலாம். மலை முகுடுல இருக்கும்போது, அதனால வரக்கூடிய வெற்றினால வரக்கூடிய இந்த ஆணவம், அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம்னா, நம்ம மலை முகுடுகளே இருக்க முடியலாம். அப்ப வாய்ப்புகள பத்தி பார்க்கும்போது, வாய்ப்புகள் வந்து சூழ்நிலைன்னு சொன்னேன். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சாதகமான சூழ்நிலை. அது நம்ம நெனைச்சத அடைய அ உதவும்னு சொல்லியிருக்கோம். அப்ப தனி மரம் தோப்பாகாதுன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு உறவுகள பலப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நெட்வொர்க்கிங்ன்னு சொல்லுவாங்க. உறவுகள் பலமா இருக்கிறதுனால, அந்த நம்மளோட என்ன சொல்றது? நம்மளோட தோழமை கூட்டம் மிகப் பெரிதா இருக்கிறதுனால, நம்ம நெனைச்சத அடையறதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கும். ஆங்கிலத்துல யுவர் நெட் வொர்த் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நெட்வொர்க்கும்பாங்க. உங்களோட அ நீங்க யாரோடலாம் சேர்ந்திருக்கீங்க, எந்த மாரி ஆட்களோடலாம் சேர்ந்திருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட பயன், பலன் இதெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாய்ப்ப பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வாய்ப்புகளை பார்க்கணும்னா தயார் நிலையில இருக்கணும். கண்டுகொள்ளணும். கண்டுகொள்ளணும்னா, நம்ம அத சவால்களா பார்த்தா கண்டுகொள்ளலாம். புதுசா உருவாக்கலாம். வருமுன் காப்போம் மாரி.
ரிஸ்க் எடுக்க தெரியணும். சரியான நேரத்துல அத பயன்படுத்த தெரியணும். நல்ல மனநிலையில இருக்கணும். உறவுகள பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க சரியா கைக்கொண்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப உங்களோட அ வாழ்க்கையிலன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப தொழில் செய்யற இடத்துல, நீங்க வந்து புரமோஷன் அப்படிங்கிற இது வேணும். எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் கிடைக்காம இருந்திருக்கும்? வாய்ப்பு இல்லாம இருக்காது. இருந்திருக்கும். நம்ம ஒண்ணு உருவாக்கி இருக்க மாட்டோம். இல்லன்னா கண்டு கொண்டிருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம முயற்சி செஞ்சிருக்க மாட்டோம். திறன்கள வளர்த்திருக்க மாட்டோம். புது புது வாய்ப்புகள் வரும்போது, அதை ஏற்றுக்கொள்ள அதாவது முன்னெடுப்பு எடுத்து நம்ம செய்யாம இருந்திருப்போம். அப்படி நம்ம திறன்கள வளர்த்திருந்து, கடினமா உழைத்திருந்தால், நம்மளோட வாய்ப்பு கண்டுகொண்டு மேன்மை அடைஞ்சிருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி, ஆ இந்த தொழில் துறையில சில சமயம் புது புது திறன்கள வளர்க்க வேண்டியா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, "நான் வந்து வேலையே செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தொழில் தொடங்குனா நல்லா இருக்கும்னா" அங்க ரிஸ்க் எடுக்கிற அந்த மனநிலை வரணும். சில பேருக்கு சரியான அ குரு இல்லாட்டினா ஆசான் வேணும்னு சொல்லுவோம். அப்படி இருந்தா அவங்களால சரியான வாய்ப்புகள கண்டுகொள்ள முடியும். அப்ப தொழில்ல நான் எப்படி வாய்ப்புகள உருவாக்கவோ, பயன்படுத்தவோ முடியும்னா, நம்ம வருமுன் காப்போம், உறவுகள பலப்படுத்துறது, தொடர்ந்து திறன்கள வளர்த்துக்கிட்டு இருந்தா, தொழில்ல வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தலாம். உறவுகள் பலமாகணும்னா, குடும்பம் அந்த மாரி இதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க எங்க இருந்தாலும் உறவுகள் பலமாகணும்னா, பலமா இருக்கிற உறவுகள பலப்படுத்துங்க. புதுசா உறவுகள உருவாக்குங்க. ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தா, அந்த பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள கையாளுங்க. முடிந்தா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்ற மாரி, கூட சேர்ந்து பயணிச்சீங்கன்னா, எந்த காரியமும் ரொம்ப எளிமையா, இனிமையாவும் முடியும். அப்ப நான் வந்து எப்படி என்னோட உறவுகள அ வா இந்த உறவுகள்ல வாய்ப்புகள பயன்படுத்த முடியும்? இல்லன்னா உருவாக்க முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க உறவுகள் பலமாகணும்னா, அதுக்கு வாய்ப்புகள் என்னென்னன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறந்த மனதோட அவர்கள் பார்வையில நான் அந்த இடத்துல இருந்தா என்ன அப்படிங்கிற மாரி இருந்து, தெளிவா நீங்க பேசிட்டீங்கனாலே போதும். உதாரணத்துக்கு அது வந்து சரியா சொல்லணும். ஒருத்தர் சொன்னாராம், "ஓ என் பொண்டாட்டிக்கும் எனக்கு அடிக்கடி தகராறு வருதுங்க." அப்படின்னு ஒரு மனநல மருத்துவர போய் பார்த்தாராம். அவரு சொன்னாராம், "தம்பி நீ வந்து உன் மனைவி" இந்த கதைகள்ல வரும்போது ஆண்னா பெண், பெண்ணா ஆண்ன்னு எடுத்துக்கங்க. அப்படித்தான் எடுத்துக்கணும்னா, இப்ப ஒரு கணவன் சொன்னேன். பெண்களா இருந்தா, ஒரு மனைவின்னு எடுத்துக்கங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்க. நீ கால சூழ்நிலை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். போறாராம் அவரு அந்த மனநல மருத்துவர் பேசிட்டு, "அப்பா 4 வார்த்தை பெருமையா உன் பொண்டாட்டிய பத்தி சொல்லுப்பா. அ புகழ்ந்து பேசுப்பா. உறவுகள் நல்லா இருக்கும். சண்டைகள்லாம் தவிர்த்தரலாம்" அப்படின்னாராம். இவரும் அத மனசுல வச்சுக்கிட்டு, நேரா போயி வீட்டுக்கு போறாரு அன்னைக்கு. "வாங்க சாப்பிட வாங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னோனே, சப்பாத்தி குடுக்குறாங்க. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு, இந்த மனநல மருத்துவர் சொன்னது ஞாபகம் வருது. நம்ம பொண்டாட்டிய புகழ்ந்து தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பாத்தி ரொம்ப பிரமாதம். இன்னும் 2 வையினாராம். இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம். ஏன்யா இத்தன நாள் சமைச்சு போடும்போது தெரியல. இன்னைக்கு எதித்த வீட்ல இருந்து சப்பாத்தி குடுத்தா, அது நல்லா இருக்குன்னு சொல்றியா? அப்படின்னாங்க. அப்ப சரி நம்மள பாராட்டியிருக்காரே அப்படின்னு நினைச்சு, இது எதிர்த்த வீட்டு சப்பாத்தியா இருந்தாலும் நம்ம தான் செஞ்சதா இருக்கு அப்படின்னு இந்த மனைவியாகப்பட்டவங்க எடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. இவரு அது எப்ப சொல்லணுங்கிறத பார்த்துட்டு, அழகா சூழ்நிலைக்கு தகுந்த மாரி என்ன ஏதுன்னு நல்லா பார்த்துட்டு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. 2வது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா, அங்க பிரச்சனை இருந்திருக்காது. அப்ப தெளிவா பேசணும், திறந்த மனதோட பேசணும். அதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைய உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு, பழைய நினைவுகள அசை போட்டு அப்படியே பண்ணியிருந்தா, அங்க தெளிந்த அ உரைநடை நடக்கும்போது, அங்க ஒரு உறவும் பலப்படும். பொதுவா காது குடுத்து கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம். குறுக்க பேசுறது, காது குடுத்து கேட்காம இருக்கிறது. இதெல்லாம் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா, உரையாடல்ல பார்ப்பீங்க. நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவரு காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன மனுஷன்யா இவரு? அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க என்ன பிரச்சனைன்னா, காது குடுத்து நீங்க ஒருத்தர் சொல்லும்போது பொறுமையா காது குடுத்து கேட்டு பாருங்க. நீங்க பேசும்போது அ அவங்களும் கேட்பாங்க.
அதே மாதிரி உறவுகள் வந்து உணர்வுகளால ஆனதுன்னு கூட சொல்லலாம். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். சரி, தன் தன் வாழ்க்கையில மேன்மை அடையிறது அப்படின்னா திறன்களை வளர்த்துக்கணும். உடம்புங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்ம உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடு, அப்புறம் தெளிந்த மனத்தோட இருக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கனாலே உத்வேகமா, உற்சாகமா இருக்கிறனால உங்களால வாய்ப்புகளை இனம் கண்டு கொள்ள முடியும். புது புது அனுபவங்கள தேடி உருவாக்குங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட புது மொழி கத்துக்கிறது, புதிய ஆ இடங்களுக்கு செல்வது, இதெல்லாம் பண்ணலாம். மொத்தத்துல தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், உறவுகளாகட்டும், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே ஒரு இலக்க வச்சுக்குங்க. தெளிவான இலக்கு உறவுகளாகட்டும், வேலையாகட்டும். அந்த இலக்கு தெளிவாக இருந்தால், அதை அடைவதற்கு உண்டான தெளிவான சிந்தனைகள், அந்த சிந்தனைகள செயல்படுத்துறதுக்கு உண்டான திறன்கள வளர்த்துக்கிட்டு, நம்மளால வளர முடியும். அதே மாதிரி நம்ம வாய்ப்புகள பயன்படுத்தும்போது, அது சில சமயம் நன்மையும் தரலாம், தோல்வியும் தரலாம். தோல்வியும் வெற்றிக்கு ஒரு ப படியா எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன இடங்கள்ல நம்ம சறுக்கி விழுந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு, அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு மேல மிதிச்சு ஏறி போற மாரி இருக்கணும். எப்போதுமே நமக்கு இது போதும் அப்படிங்கிறது மாரி இல்லாம, புது புது சவால்களையும் நம்மளால எப்போதுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னெடுப்பு எடுக்கிறதுன்னு. இப்ப நீங்க படிக்க உட்கார்றீங்க. அ புஸ்தகம் எல்லாம் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா, நம்ம ஏந்திரிச்சு போய் எடுத்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இருந்த இடத்துல இருந்தே அப்படியே உடம்ப அப்படி கொஞ்சம் எக்கி போய் எடுத்து அந்த ஸ்கேல் எடுத்துட்டா ஒரு அப்பாடான்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஒண்ணு நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் எளிமையா இருந்திருக்கும். ஆனா, அத விட நமக்கு ஏன் ஆனந்தம் இருக்குன்னா, எந்திரிக்காம போய் அத கொஞ்சம் முயற்சி, அந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்து நம்ம பண்ணும்போது, இருந்த இடத்துல இருந்தே பண்ணும்போது, அந்த அந்த எக்ஸ்ட்ரா அந்த கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளியில வர்றதுன்னு சொல்லுவோம். இப்ப சரிங்க, அ மணி 6:40 ஆகுது. நீங்க சொன்னீங்க, வாய்ப்புகள்னா என்ன? சாதகமான சூழ்நிலை, அதை கண்டுகொள்ளணும், அ அதை உருவாக்கணும், அப்படிலாம் சொன்னீங்க. நிறைவா வாய்ப்ப பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் எப்படி வாய்ப்ப சாதகமான சூழ்நிலை, தயாரிப்பு நிலையில இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 31 நாள் மந்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. அபிஷேக் தாகூர் அப்படின்னு ஒருத்தர் எழுதினது. எனக்கு இந்த புத்தகம் இந்த இடத்துல சரியா இருக்கும்னு தோணுனதுனால, வாய்ப்ப பத்தி இந்த புத்தகத்த வாய்ப்பு சார்ந்தா நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன இந்த 31 நாள் மந்திரம்? இதுல ஒரு 10ஓ, 15ஓ நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? நம்ம வாய்ப்புங்கிறது தயாரிப்பு நிலையில இருந்தா நம்ம வெற்றி அடைய முடியும். அ ய அதிர்ஷ்டக்காரன் ஆகலான்னு சொல்லும்போது, மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 365 நாள் இருக்கு. இந்த 31 மந்திரத்த ஒரு 12 முறை செஞ்சீங்கனாலே, நீங்க ஒரு தெளிந்த நல்ல மனிதரா, வாய்ப்புகள பயன்படுத்தக்கூடிய வல்லுனரா ஆவீங்கங்கிறது திண்ணம். ஏன்னா, எதுவுமே தொடர்ந்து செய்யும்போது பழக்கமாகுது. அப்ப மந்திரம் என்னன்னா, இன்று ஒரு நாள் மட்டுமாவது, இன்று ஒரு நாள் நான் நம்புவேன். என்ன என்று? இன்று என்னோட அதிர்ஷ்டமான நாள் என்று நான் நம்புவேன். அது என்னங்க எப்படிங்க நான் நம்புறது? அதிர்ஷ்டமான நாள்ன்னு. நமக்குள்ள உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் வெல்லலாம் 1,00,00,000 கவுன் பனேகா crorepati அப்படின்னு ஹிந்தியிலயும், தமிழ்ல நீங்களும் வெல்லலாம் 1,00,00,000 அப்படிங்கிற ப்ரோகிராம் பார்த்துட்டு இருப்போம். அந்த டிவியில கேள்வி கேட்கும்போது, அங்க உட்கார்ந்து இருக்கிறவரு சில சமயம் பதில் தடுமாறும்போது, நம்ம இங்க உட்கார்ந்து சொல்லுவோம். "இது கூட தெரியாதா?" நானா இருந்தா சொல்லுவேன். "இதுதான்டா ஆன்ஸர்" அப்படின்னு இங்க உட்கார்ந்து சொல்லுவோம். யாராவது உங்க கைய பிடிச்சு இழுத்தாங்களா? சொல்ல அந்த போட்டிக்கு நீங்க வேணான்னு கேட்டாங்களா? அவங்க எல்லாருக்கும் வாய்ப்ப சரிசமமா, இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. குலுக்கல் முறையில எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாய்ப்பு குடுத்தது என்னவோ உண்மதான். நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா? அத விட்டுட்டு, அ ஆமா இவன் எடுக்க போறானா? அப்படின்னு இங்க உட்கார்ந்துகிட்டும், நம்ம வெட்டி கதைகள நம்ம பேசுறோம். அப்ப இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நான் நினைக்கணும்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமா முயற்சி செய்யறேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நான் அதிர்ஷ்டசாலியா இருப்பேன். ஏற்கனவே சொன்ன மாரி, கடவுள் பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆட்கள தான் தேர்ந்தெடுப்பாரு. அப்ப இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நாள்னு நீங்க நம்பும்போது, எல்லாமே ஒரு நேர்மறை சிந்தனையோட தான் நீங்க ஆ எதிர்கொள்வீங்க. மிக முக்கியமா சொல்றதா இருந்தான்னா,
நல்லதை எதிர்பார்ப்பீங்க. ஆனா மோசமானத வந்தா கூட அத தாங்கிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கும். அதனால இன்னையிலருந்து நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, உங்களோட சூழ்நிலை எப்போதுமே கடந்த காலத்தோட முடிவுகளால ஆனது. அதனால அதுலருந்து என்ன கத்துக்கிறோம்னு பாருங்க. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு என்ன கத்துக் குடுக்குதுங்கிறத பாருங்க. அ கவனமா இருங்க. நன்றி சொல்லுங்க நல்ல உள்ள விஷயங்களுக்கு. இன்று நல்ல நாள்னு நெனச்சுக்கங்க. இத ஒரு அ டைரி மாரி போட்டு எழுதுனீங்கன்னா, என்னென்ன நல்ல காரியம் செஞ்சீங்க? என்னென்ன கண்டு கொண்டீங்க? அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இதோட மாற்றம் தொடர்ந்து செய்யும்போது தெரியும். ஏற்கனவே சொன்ன மாரி, இன்று ஒரு நாள் நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நம்ம எல்லாமே ஒரு பொருளோட மதிப்பு எப்ப தெரியும்னா, அது இல்லாதப்ப தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு பொருளோட மதிப்பு எப்ப இருக்கும் தெரியும்னா, அது இல்லாதப்ப தான். அப்ப இருக்கும்போதே அதை இனம் கண்டு கொள்ளுங்க. நன்றி சொல்லுங்க. ஆ இங்க இந்த நன்றி சொல்லும்போது, அ பிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஆங்கிலத்துல எடுத்துக்கலாம். பி இன் கிராட்டிட்யூட். நன்றியுடையவனாக இருங்க. எல்லாத்துக்கும் நன்றியுடையவனாக இருங்க. ஆ நீங்க அப்படி நன்றியுடையவர்களாக இல்லாவிட்டால், உங்களைப் போல ஒரு முட்டாள் இல்லைன்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. பி கிரேட்ஃபுல் ஆர் எ கிரேட் ஃபூல். நீங்க கிரேட்ஃபுல் நன்றியுடையவனாகவோ, கிரேட்ஃபுல்னா பெரிய முட்டாளாகவோ இருக்கலாம். அப்ப தொடர்ந்து அந்த விஷயத்துல இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வே ஒரு சாட்சி. தினமும் அந்த நன்றி உணர்வு இத பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆ எதுக்கெல்லாம் நன்றியுடையவனா இருக்க முடியும்னு பாருங்க. அப்ப உங்களோட பலமே அதுல தெரியும். இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளோட வாய்ப்புகள நம்ம பலப்படுத்தணும், திறன்கள வளர்க்கணும், சரியா கைக்கொள்ளணும்னா, ஏற்கனவே சொன்ன மாரி, அ இன்று ஒரு நாள் எல்லாமே நான் நேர்மறையா தான் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லும்போது, இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆ நம்மள சுத்தி நடக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா, அ அ அது அதோட நமக்கு அதுல கண்ட்ரோல் இல்ல. ஆனா, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் ப்ரோஆக்டிவ்ன்னு கூட நம்ம பார்த்தோம். ரியாக்ட், ரெஸ்பாண்டுன்னு நெறைய பேர் வேற சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு நம்ம கையில எதெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியுமோ, அத நம்ம சரி பண்ண பார்ப்போம். அப்ப இதுக்கு 9:1 பிரின்சிபல்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போதும், அதுல 9 நல்ல விஷயம் இருந்தா, ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். அப்ப நீங்க அந்த ஒரு கெட்ட விஷயத்த பார்க்கிறத விட, 9 நல்ல விஷயத்த பாருங்க. ஆனா, அந்த கெட்ட விஷயம் என்ன சொல்லிக் குடுக்குதுங்கிறதையும் பாருங்க, அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நம்ம அ வாழ்க்கையில எப்போதுமே வளர, வளர நம்மகிட்ட இருக்கிற அந்த குழந்தை தன்மைய மறந்தர்றோம். குழந்தைகளா இருக்கும்போது நல்லா ஆடி, பாடி, விளையாடி, அ ஒரு திறந்த மனதோட கட்டுக்கடங்காத அதாவது என்ன சொல்றது? கற்பனை சக்தியோட இருந்திருப்போம். அதெல்லாம் வளர, வளர காணாம போயிடுச்சு. அதத்தான் பயிலரங்கங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியில கொண்டார பயிற்சிகள் எல்லாம் செய்வாங்க. இல்லன்னா காசு குடுத்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, அ ஹியூமர் கிளப்ல போய் ஹாஹாஹான்னு சிரிக்கிறதும், இதெல்லாம் தேவையே இல்ல. நெறைய விஷயங்கள நம்ம அ பயிற்சி செய்யலாம். அதுல ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற குழந்தை தன்மைய நம்ம வெளியில கொண்டு வர பார்க்கலாம். ஆ குழந்தைகளோட விளையாடலாம் அதுக்கு. ஆ என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் விளையாடுறத பார்க்கும்போது, அ அதுகிட்ட இருந்து நம்ம நெறைய கத்துக்கலாம். 2வது நம்மளும் சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டா கூட, அதுலருந்து அ நம்ம வந்து, "ஐயோ! இப்படி ஆயிப்போச்சே!" அப்படிங்கிறத விட, "போடா அவ்வளோதானே இது உடைஞ்சு தானே போச்சு." அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில இருந்தோம்னா, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் உங்கள பின்னோக்கி பாருங்க. உங்க குழந்தை பருவத்துல எவ்வளவு சந்தோஷமா, எதனால சந்தோஷமா இருந்தீங்கன்னு கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, அதே மாரி வாய்ப்பு கிடைக்கும்போது உங்க வாழ்க்கையில இப்பயும் அந்த குழந்தைத்தனமை உங்கள கொண்டு வர முடியும்னா, ரொம்ப நல்லது. அது எப்ப பண்ணலாம்? விளையாடுறதுன்னா எப்ப பண்ணலாம்? காலையிலயா? சாயந்தரமா? எப்பல்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிறத நீங்க முடிங்க. இன்னைக்கும் நீங்க ஆடலாம், பாடலாம். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிக்கொணரலாம். அதுக்கு நீங்க மனசு வைக்கணும், நேரம் ஒதுக்கணும். இன்று ஒரு நாள் நான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வேன். அந்த நல்ல காரியம் செய்வதனால், அதை யாரிடமும் பிறரிடமும் சொல்ல மாட்டேன்னு நெனச்சு செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்களோட நற்காரியங்களுக்கு உண்டான பலன் ஏதோ ஒரு ரூபத்துல உங்கள நோக்கி திருப்பி வரும். இத அழகா சொல்லுவாங்க. ரோட்ல போயிட்டுருக்கும்போது, ஒரு தெரு முனையில ஒருத்தர் சிரிச்சாராம். அவரு இன்னொருத்தர பார்த்து சிரிச்சாராம். இப்ப காலை வணக்கம் சொல்ற மாரி. கடைசில பார்த்தா,
யாரோ ஒருவர் வந்து இவர் கடந்து போகும்போது இவர பார்த்து புன்னகை செஞ்சாராம். இதையே யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதே தான் திரும்பி கிடைக்கும். நீங்க ஒருத்தர திட்டுறீங்க. இப்ப மேனேஜர் போய் காலையில வீட்ல உள்ள பிரச்சனைனால அந்த பியூன ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு ஆபீசர திட்டுறாரு. ஆபீசர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு கீழ இருக்கிற கடைநிலை ஊழியர திட்டுவாரு. அவரு என்ன பண்ணுவாரு? வீட்ல போய் காமிப்பாரு. வீட்ல போய் காமிக்கும்போது, திருப்பி இந்த கடைநிலை ஊழியருக்கு வெறுப்பு வரும். அத அவரோட செயல்ல காமிப்பாரு வேலை செய்யற இடத்துல. கடைசியில என்ன ஆகும்? முதலாளிக்கு அதோட பலன் கிடைக்கும். அதனால நம்ம நல்லத விதைப்போம், நல்லத செய்வோம், உண்மையா இருப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பயிற்சி பண்ணுவோம். அதே மாரி இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு, ஒரு புது விஷயம், புது அனுபவத்த நான் கைக்கொள்ள போறேன். அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது அது எப்படி இருக்கலாம்? புது அனுபவங்கிறது ஒரு புதிய இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதோ, தெரியாத விஷயம். இப்ப நான் வந்து ஸ்போர்ட்ஸே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, ஸ்போர்ட்ஸ பத்தி படிக்கிறேன்னு வாசிங்க. நல்ல விஷயம் தான். அதனால ஏதோ ஒரு புதிய அனுபவத்த தேடுறேன். எப்போதுமே நம்ம வீட்டுல இருந்து வலது பக்கமா போயிட்டு இருந்திருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இடது பக்கம் வழியா போய் தான் பார்ப்போமே! என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம வந்து கண்ண மூடிட்டு என்னமோ போற மாரி போறதுனால, வாழ்க்கையில என்ன இருக்குங்கிறதே நம்மளால இனம் கண்டு கொள்ள முடியாம இருக்கு. அப்படி ஒரு நாள் இடது பக்கம் போம்போது, இந்த கடை எங்க வந்தது? இந்த இது நான் பார்த்ததே இல்லையேன்னு ஒண்ணு நம்ம சரியா பார்த்துட்டு போயிருக்க மாட்டோம். இல்லாட்டினா, நம்ம அந்த பக்கம் போகாதனால நமக்கு தெரியல. அதே மாரி வாய்ப்புகள நீங்க உருவாக்கணும், கண்டுகொள்ளணும்னா, இன்று ஒரு நாளாவது தனிமையில இருந்து பழகுங்க. ஒரு 1/2 மணி நேரமோ உங்களுக்கான பெர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த வாழ்க்கை சக்கரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட நேரமும் முக்கியம். சமூகம், நண்பர்கள், குடும்ப உறவுகள் இப்படி நெறைய இருக்கு. சக்கரம் ஒரு இடத்துல பெண்ட் ஆனாலும் ஓடாது. எல்லாம் சரியா இருக்கணும். அப்ப உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கி பழகிக்கங்க. அந்த ஒரு 30 நிமிடமோ, 1 மணி நேரத்திலயோ உங்கள நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களோட எண்ணங்கள ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களுக்கு பல விஷயங்கள அது கத்துக் குடுக்கும். அது அடுத்த நகர்வ நோக்கி உங்கள கூட்டிட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் வந்து அ பிரார்த்தனை பண்ணுவேன். எப்படி நன்றி சொல்றோமோ, யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் பிரார்த்தனை பண்ணுவேன். அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னா, ஒரு பையன் ரோட்ல போம்போது அப்பாவோட ஒரு பெரிய கல்ல பார்க்குறான். அது நடு ரோட்ல இருக்கும்போது, யாருமே முயற்சி செய்யறதில்ல. எல்லாரும் அத சுத்தி போறாங்க. இல்ல கால தடி அந்த கல்லு மேல இடிச்சுக்கிட்டு கால காயம்படுத்திக்கிறாங்க. இந்த சின்ன பையன் பார்க்குறான். இது எவ்வளோ பேருக்கு இடைஞ்சலா இருக்கு. நம்ம போய் அத அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனா, அவனுக்கு மீறின சக்தியா இருந்தாலும் அத முயற்சி செய்யறான். ஆனா, அப்படி முயற்சி செய்யும்போது அவனால முடியல. அப்ப அவன்கிட்ட அ அவங்க அப்பா கிட்ட கேட்கறான். "அப்பா, கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணுங்களேன்" அப்படின்னு கேட்கறான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "நான் எப்போதும் உன் கூட தான்ப்பா இருக்கேன். நீ கேட்டா நான் செய்யப் போறேன்." அப்ப வாய்ப்புகள உருவாக்குறத பத்தி பார்க்கும்போது இந்த கதைய எடுத்துக்கலாம். நீங்க கேட்டால் ஒழிய கிடைக்காது. தானா மடியில வந்து விழுகும்னா, அது 2, 3 பேருக்கு தான் விழுகும். கேட்டால் கிடைக்கும். நீங்க இருந்த இடத்துல இருந்தீங்கன்னா, மாற்றம் நிகழாது. அதே மாரி உங்களுக்கு வேணுங்கிறத நோக்கி நீங்க பயணிக்கலைன்னா, நீங்க வேணுங்கிறத நெனச்சது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு 3 வாழ்க்கை அ கோட்பாடுகள் இருக்கு. ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்க. "இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், யூ வில் நாட் கெட். இஃப் யூ டூ நாட் கோ ஆஃப்டர் வாட் யூ வாண்ட், யூ வில் நெவர் ஹேவ் இட். இஃப் யூ ஸ்டே இன் த சேம் பிளேஸ், யூ வில் நெவர் கோ அப் இன் லைஃப்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கோட்பாட நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் இன்னைக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஆ ஏதாவது வேணும்னா நான் கேட்டு கேட்டு பழகப் போறேன். இது மூலியமா உங்களோட பேச்சுக்களையும் அற்புதமா வரும். நமக்கு ஈகோன்னு சொல்லும்போது அழகா சொல்லுவாங்க. நல்லது, கெட்டது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவா ஆபத்தானது ஈகோ. நெறைய இருந்தா ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, இந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தைய இப்படி எடுத்துக்கலாம். எவரி ஒன் திங்க்ஸ் கிரேட்டர் தென் அதர்ஸ். நான் உன்ன எல்லாத்தோட நான் தான்டா பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அது மனுஷன கொன்றும், ஆட்டி படைச்சு கொன்றும். அப்ப நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, யாரா இருந்தாலும் நான் சந்திக்கிற நபர் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான நபர். இங்க அந்தஸ்து, ஜாதி, மதம் எதையும் நான் கொண்டாட போறதில்ல. ஏதோ ஒரு வகையில அவர் என் வாழ்க்கையில ஒரு சிறந்த நபரா நான் பார்க்கிறேன். அது ஏன் அப்படி பார்க்கணும்னா, அந்த மனநிலை நமக்கு என்ன வரும்னா, நான் எப்படி நடத்தப்படணும்னு நினைக்கிறேனோ, அது மாரி அடுத்தவங்க என்னைய எப்படி நடத்தணும்னு நான் நினைக்கிறேனோ,
அது மாரி நான் நடத்த ஆரம்பிச்சுருவேன். அப்ப நான் விரும்பியதை அடையலாம். அப்ப இன்னையிலருந்து நீங்க அவசரப்பட்டு பேசுறதை காது குடுத்து கேளுங்க. நீங்க என்ன மாரி ஒரு மனிதராக உருவாகணும்னு விரும்புறீங்களோ, அந்த மாரி உங்களோட உடல் மொழியெல்லாம் வளர்த்துக்கங்க. நல்லா வருவீங்க. அதே மாரி இன்று ஒரு நாளாவது நம்ம என்ன சொல்றோம்? நம்ம உடல்நிலைய நான் பார்த்துக்கிறேன். இயற்கை வந்து நமக்கு நெறைய சமிக்கைகள குடுக்குது. நான் இயற்கையோட இயைந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆ சூரிய உதயத்தையோ, அஸ்தமனத்தையோ கண்டுகொள்றது, குருவிகளோட அந்த சத்தங்களையோ, ஒரு பார்க் போங்க. இல்லன்னா போற எல்லா இடத்துலயும் இயற்கையோட இயர்ந்து பயணிச்சு பாருங்க. உங்களுக்கு மாசத்துல ஒரு 2 நாள் அந்த மாரி லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது போங்க. உங்களோட வாழ்க்கையில நெறைய வாய்ப்புகள் கண் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அதே மாரி ஏற்கனவே நான் பேராசூட் சொன்ன மாரி எப்போதும் அதாவது திறந்த மனதோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு மறைந்திருந்தாலும், அது சவால்களா தெரியும்போது, அது இனம் கண்டு கொண்டு நம்மளால அ அடைய முடியும்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? யாராவது பேசும்போது, குறுக்க பேசுறதோ, ஆ என்ன சொல்றது? ஆ எதிர்த்து பேசுறதோ, இல்லன்னா அவங்க கிட்ட ஆர்கியுமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்னோட தான் சரி அப்படிங்கிற அந்த தீர்மானத்த கொண்டு வராதீங்க. காது குடுத்து கேளுங்க. சிறப்பா வருவீங்க. திறந்த மனதோட இருப்பது எப்படின்னு நம்ம ஏற்கனவே வாய்ப்ப பத்தி பேசும்போது சொல்லியிருக்கோம். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் வந்து திறந்த மனதோட இருப்பேன். காது குடுத்து கேட்பேன். யாரோடையும் விதண்டாவாதம் பண்ண மாட்டேன். விதண்டாவாதம் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறத கைக்கொள்ளுங்க. ஆ சந்தோஷத்த பத்தி சொல்லும்போது, ஒரு பெரிய கருத்தரங்குல ஆ ஜோடி ஜோடியா அ இருக்கிற இடத்துல ஒரு கருத்தரங்குல ஒருத்தர் கேட்டாரு. ஒரு ஒரு பெண்மணிய பார்த்து கேட்டாரு. ஆ "நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க கணவர் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறாரா?" அப்படின்னு கேட்டாங்க. திரும்பவும் சொல்றேன். ஆண்னா பெண், பெண்ணுன்னா ஆணுன்னு எடுத்துக்கணும். உடனே இந்த அம்மா எந்திரிக்கிறாங்க. அவரோட கணவருக்கு ஒரே பெருமிதம். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த அம்மாவ எதுக்கும் கஷ்டப்படுத்தினதில்ல. கேட்டத வாங்கி குடுத்துருக்கோம். எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம பேர சொல்லப் போறாங்க. நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்க போது. பெருமையா எல்லார் முன்னாடியும் இருக்க போறோம். எந்திரிச்சு நிக்க போறோம். நிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் நான் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா இருந்தப்பவும் சந்தோஷமா இருந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்காக என் கணவர் செய்யலன்னு சொல்ல மாட்டேன். அந்த சந்தோஷம்ங்கிற அந்த இது புறத்துல இருந்து வர்றதோட அகத்துல இருந்து ஜாஸ்தி வரணுங்க. ஆ அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னோட அகம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ, அதுக்கு நான் தான் காரணம். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு நானே காரணம். நானேன்னா இங்க அகந்தை கிடையாது. என்னோட மனோபாவம், மனநிலை, நான் எப்படி அத பார்க்கிறேன். அப்ப அந்த சந்தோஷமோ, துக்கமோ அதுக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாரி எடுத்துக்கலாம் நீங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறேன். முயற்சி செய்யறது மட்டும் இல்ல, முயற்சி ப அ செய்யுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப உங்களுக்கு தெரியும். எதனாலலாம் நீங்க சந்தோஷமாறீங்க, எதனாலலாம் கோவப்படுறீங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாரி தனிமையில கொஞ்ச நேரம் யோசிங்க. ஆ கொஞ்சம் என்ன சொல்றது? அ அறிவை கூர்மைப்படுத்தக்கூடிய புதிர்கள் அந்த மாரி இதெல்லாம் செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஒரு நாளு. அதே மாரி கொடுத்தா தான் கிடைக்கும். அதனால கொடுத்து பழகுங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்கும் கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு அதோட பலன் பின்னாடி தெரியும். அன்ப விதைங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அன்ப விதைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உறவுகளும் பலப்படும்னு நம்ம சொல்லலாம். வாய்ப்ப பயன்படுத்தணும்னா முதல்ல பயம் போணும்னா, முதல்ல உங்களுக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை வரணும். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் என்னை நம்புவேன். நான் செய்யும் செயல்களில் என்னால் வெற்றி பெற முடியும்னு நம்புவேன். நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா அந்த தப்புலருந்து நான் அனுபவத்த கிடைக்கும். அதுலருந்து நான் எப்படி பயன்படுத்த போறேங்கிறதையும் நான் பார்க்கலாம். அப்ப இன்னிலிருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் செய்யும் செயல்கள்ல எது நல்லது, அத நான் வந்து கண்டுகொண்டு, அத இன்னும் மேம்படுத்த பார்ப்பேன். அதே மாரி ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும்போது, என்னோட திறமை எது பலம் அத வச்சு சற்றும் யோசிக்காமல் நான் தைரியமா முடிவெடுப்பேன். தப்பு செய்றது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அது என்ன மாரி தப்புன்னு தான் பார்க்கணும். அதே மாரி உங்க நம்பிக்கை வந்து ஆ கண்மூடித்தனமான்னு சொல்லக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா, இப்ப அன்புல வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்னு சொல்ற மாரி,
இப்படி இருந்தா தான் நான் நம்புவேன், அப்படி இருந்தா தான் நான் செய்வேன்னு இல்லாம என்ன சொல்றோம்? முழுமையா நம்புங்கன்னு சொல்றோம். அதே மாரி அ இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய என்ன சொல்றோம்? கான்குரியன்சின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஜியாமெட்ரில 2 சர்க்கிள் ஒண்ணா இருந்தா அது சென்டர் பாயிண்ட் ஒண்ணா இருக்கிற மாரி. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட மனமும் என்னோட மனமும், உடம்பும் இயைந்து ஒரே அ பாதையில செல்லணும். யாரு முழு மனிதன்னு கேட்டாங்க. நம்ம பொதுவா என்ன பண்றோம்னா, சில சமயம் மூளைய வச்சு எடுக்க வேண்டிய முடிவ மனசால எடுத்துர்றோம். மனசால எடுக்க வேண்டிய முடிவ மூளையால எடுத்துர்றோம். இதெல்லாம் பல தவறுகளுக்கு காரணமாயிடுது. முழு மனிதன் ஆகணும்னா என்ன பண்றோம்? மனசும், புத்தியும் ஒண்ணா இயைந்து வேலை செய்யணும். அப்ப இங்க மனசும் புத்திங்கிற மாரி, மனசும், உடம்பும் இங்க உடம்புங்கிறது புத்தின்னு ஃபுல்லா கூட எடுத்துக்கலாம். இயைந்து வேலை செய்யறது. இதுக்கு வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அர்ஜுனனுக்கு அந்த பறவையோட கண்ண அ அடிக்கணும். வில் எடுத்து எய்யணும்னு பார்க்கும்போது, மனம், சிந்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இருந்த மாரி, நீங்களும் இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒருமுகமா இருந்து பழகுங்க. அதே மாரி ஏற்கனவே சொல்லுவாங்க, நீங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரசன்ட் என்ன குடுக்க முடியும்னா, உங்களோட பிரசன்ஸ தான்னு அழகா சொல்லுவாங்க. அப்ப அ நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் இன்றைய பொழுது, அதாவது பி இன் த பிரசன்ட் அத அனுபவிச்சு வாழுங்க அப்படின்னு சொல்றோம். நிகழ்காலத்துல கடந்த காலத்த பத்தி யோசிச்சோ, வருங்காலத்த பத்தி யோசிச்சோ இருக்கக்கூடாது. ஆனா, கடந்த கால அனுபவங்கள கைக்கொண்டு வருங்காலத்துக்கு திட்டமிடுறத நிகழ்காலத்துல செய்யலாம். ஒவ்வொரு நொடி பொழுதும், இன்னைக்கு முழுவதும் நான் நிகழ்காலத்துல இருப்பேன். நான் ஏந்திரிச்சதுலருந்து, அ நான் செய்யறத உணர்வோட செய்வேன். எத்தன பேரு கேட்டாங்களாம். அ ஒரு பயிலரங்கத்துல ஒருத்தர் கேட்டாராம். "அடுத்த ரஜினி படம் என்னப்பா வருது?" உடனே சொன்னாங்களாம், "வேட்டையன்ங்கயா." "தல படம்யா?" அப்படின்னு சொன்னோனே, "விடாமுயற்சி." படம் தப்பா கூட இருக்கலாங்க. நான் சொல்றேன். இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கேட்டாராம், "அப்பா உன்னோட அடுத்த விஷயம் என்ன வாழ்க்கையில?" அப்படின்னாராம். மாணவனும் விளையாட்டா சொன்னாராம், "என்னங்க காலையில வந்திருக்கேன். மத்தியானம் சாப்பாடு தான்னாங்க." நீங்களே புரிஞ்சுக்கலாம். என்ன திட்டமிடல் இவங்கிட்ட இருக்கு. விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா அத நம்ம கூர்ந்து நோக்கும்போது, என்ன திட்டமிடல் இருக்கு? என்ன தெளிவு இருக்கு? ஒரு படத்த பத்தி சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனா தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறது தெரியாம இருக்கும்போது, வாய்ப்பு கண் முன்னாடி போனா கூட அது நழுவி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா, கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் அவரால கண்டுகொள்ள முடியல. அதனால வாழ்க்கையில நம்ம எல்லோரும் ஹீரோ தான். ஹீரோயின் தான். கண்ணாடியில பார்க்குறோம், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறோம். ஆனா, அத வந்து நிஜத்துல நம்ம கொண்டாட மறந்தர்றோம். அந்த ஒரு நினைவூட்டலாவோ, வலியுறுத்தலாவோ, இன்னைக்கு உள்ள நல்வாய்ப்ப பயன்படுத்துங்க. 500 எபிசோடு போயிருக்கு. நெறைய கத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, எங்கெங்க சரி பண்ண முடியுமோ, நம்ம சரி பண்ணலாம். ஆரம்பத்துல சொன்ன மாரி, இன்னைக்கு ஜாஸ்தி கேட்பேன். கம்மியா பேசுவேன். அதுக்கு தான் விநாயகர் உருவத்த நான் முதத்துல அன்னைக்கு நல்வாய்ப்ப பத்தி பேசும்போது சொன்னது. அதே மாரி இந்த கருப்பா இருக்கிறவன் தான் பொய் சொல்ல மாட்டான். இல்லன்னா இவங்க இப்படி அப்படின்னு ஒரு ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தோட இருந்து பழகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எந்த ஒரு ஆ தீர்மானத்தோடையும் நான் முடிவெடுக்க மாட்டேன். இவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான் அப்படின்லாம் இருக்க மாட்டேன். அப்படின்னு முடிவு பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கண் முன்னாடி தெரியும். அதே மாரி ஏற்கனவே சொன்ன மாரி விதண்டாவாதம் பண்றதோ, சின்ன வெற்றி அப்படின்னு சொல்லும்போது தயார் நிலையும், வாய்ப்புகளும்னு சொன்னோம். ஆனா, நான் டிகிரி முடிச்சா தான் ட்ரீட் குடுப்பேன்னு இல்லாம, ஒவ்வொரு செமஸ்டர் பாஸ் பண்ணும்போது நம்ம ட்ரீட் குடுக்கலாம். நம்ம வாழ்க்கை வெற்றி பயணத்துல அங்கங்க உள்ள சில சில இடங்கள நம்ம அடையும்போது, அந்த வெற்றிய மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திறனை வளர்த்துக் கொள்வேன்னு பாருங்க. இன்னொருத்தரோட அ பார்வையிலருந்து பாருங்க. அழகா சொல்லுவாங்க. "உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா?" அப்படிங்கிற மாரி இல்லாம, எனக்கும் ரத்தம், உனக்கும் ரத்தம். அவர் பார்வையிலருந்து எப்படிங்கிறத பாருங்க. மிக முக்கியமா, இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நான் எதை ஆ தள்ளி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தேனோ, அந்த செயலை இன்று செய்வேன் அப்படின்னு உறுதியோட இருங்க. அதே மாரி யாராவது உங்கள பத்தி சொன்னா, நல்லவங்க சொன்ன கருத்தா இருந்தா, அத வந்து உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடியதா இருந்தா, அந்த ஃபீட்பேக்க நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, அ மேல முன்னேக்கி சொல்லுங்க. ஆனா, அதே தவறான ஆள், தவறான
இத விஷயங்கள உங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னா, அத பத்தி நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படின்னு சொல்லி, நம்மளோட ஆளுமை திறன வளர்த்துக்கிறதுனால, இன்று ஒரு நாள் அப்படிங்கிற மாரி 31 மந்திரங்கள். அதுல நான் ஒரு 15ஓ, 20ஓ சொன்னேன். ஒரு 12 மாசம் செய்யும்போது, உங்களுக்கு ஒரு முழு மனிதனா ஆவீங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே பொன்னான வாய்ப்பா இருக்கும். வாய்ப்பெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். அது பொன்னான வாய்ப்பா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப அற்புதமா பயன்படுத்தி, மேன்மை அடைஞ்சு, நீங்க பலன் பெற்ற மாரி, பிறருக்கு பயன்பெற மாரியும் வாழணும்னு கேட்டுக்கிறோம். வாய்ப்ப பத்தி நினைவூட்டலா, மணி 7 ஆச்சு. ஐயா குடுத்த 50 நிமிஷம், 1 நிமிஷம். அ ஒ இந்த பஞ்ச் லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சில பேருக்கு சொன்னா அப்படித்தான் புரியுங்கிறதுனால, "அப்பா வாய்ப்பெல்லாம் வராதுப்பா. நீ தான் உருவாக்கணும்னு" ஒருத்தர் சொல்றாரு. வெற்றிங்கிறது தயார் நிலையும், வாய்ப்பும் சேரும்போது நீ அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவோம். வாய்ப்பு வரலைன்னா உருவாக்கு அப்படின்னா கதவ தட்டும். வாய்ப்பு ஒரு முறை தான் கதவ தட்டும். கதவ தட்டலைன்னா நீ கதவ உருவாக்குன்னு சொல்றாங்க. வாய்ப்புங்கிறது பொதுவா மறைமுகமா கடின உழைப்பு, நல்ல திறந்த மனநிலை இதோட இருந்தா வாய்ப்பு உங்களால இனம் கண்டுகொள்ள முடியும். வெற்றியாளர்கள் எப்போதுமே ஒவ்வொரு கஷ்டத்திலயும் அதுல பாசிட்டிவா பார்ப்பாங்க. பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆ உங்களோட வாய்ப்பு நீங்க இப்ப இங்க இருக்கிற இடத்துல யார் கண்டா இன்னைக்கு இந்த சரித்திரம் படைப்போம் மூலியமா கூட ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கலாம். நன் நல் நல்லது நடக்கும்னு நம்புவோம். கஷ்டத்துக்கு நடுவுல தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆ யார் வாய்ப்ப தவற விட்டாங்களோ, அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அ மறைமுகமா தான் வரும். ட்ரெஸ் போட்டு வந்திருக்கும். இருக்காது. அதனால பார்த்து கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். ஆ வாய்ப்புகள் கடக்கும்போது அதை பிடித்துக் கொண்டால் வாழ்க்கை உயர்ந்திடும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெற்றி என்பது வாய்ப்புகளை கண்டுபிடிக்காது. அதற்காக முயற்சி செய்கிறது. வாய்ப்புகள் வருகின்றன. ஆனால் அது உழைப்பின் உறவில் தான் இருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத இடத்தில் வாய்ப்புகளை காண முடியும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்றதா சொல்றாங்க. மொத்தத்துல தயார் நிலையில இருப்போம். திறன்கள வளர்த்துக்குவோம். வாய்ப்புகள உருவாக்குவோம். வாய்ப்புகள பெறுவோம். வாய்ப்புகள காணுவோம். வாய்ப்புகளை இழக்காமல் பார்த்துக்கொண்டு, பயன்படுத்தி, நல்ல வாய்ப்பு வரும்போதே அதை கைப்பற்றி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றேன். அதனால நல்ல வாய்ப்புகள் யாருக்கும் அடிக்கடி வர்றதில்ல. இன்னைக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் சில பேருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டோம். ஆ நேரத்த வீணாக்க வேணாம். சமயோசிதமா இருப்போம். திட்டமிட்டு செயல்படுவோம். ஏற்கனவே முதல்ல சொன்ன மாரி நம்மளோட வாய்ப்புகள் எந்தெந்த தொழிலாகட்டும், அ உறவுகளாகட்டும், அதுல என்ன இலக்கு வச்சிருக்கோம்? என்ன திட்டமிட்டு அதுக்கு செயல்படுத்த போறோம்ன்னு பாருங்க. வாய்ப்பு உங்கள தேடி வரும். நீங்க தேடி போ வேண்டியதில்ல. வாய்ப்புகள நீங்க தேடி போ வேணாம். வாய்ப்பு உங்கள தேடி வரும். நிறைவா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, வாய்ப்புகள் வெற்றியின் முக்கிய கூறு. அதை உணர்ந்து, உருவாக்கி பயன்படுத்துவது மிக அவசியம். அதிர்ஷ்டம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஆனால் தயாரிப்பு, முயற்சி மற்றும் முயற்சியின் பயன்களை நாம் உணரும்போது, வாய்ப்புகள் வெற்றிக்கான வாயிலாக மாறும்னு சொல்லி, வாய்ப்பு குடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கேள்விகள் எதா இருந்தா எடுத்துக்கலாங்கய்யா. நீங்க சொன்ன 50 நிமிஷத்துல ஒரு 3 நிமிடம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். கதைகள்லாம் சொன்னதுனால இருக்கலாம். நன்றி. நன்றிங்க அன்பு நண்பரே. மிகவும் சிறப்பான பகிர்தல். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உரையை கேட்டதில் பெரும் மகிழ்ச்சி. சொல்லரங்கில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக பயணித்த தருணங்களில் அடிக்கடி தங்களது அறை அப்கிரேட், அப்ஸ்கில் அப்கிரேட், அப்ஸ்கில் என்ற ஒரு தளம் வெகு சிறப்பாக நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பகிர்வாக இருக்கும். குறைந்த நிமிடங்களில் அந்த நிகழ்வினை தாங்கள் நடத்தினாலும், யார் வருகிறார்கள், யார் செல்கின்றார்கள் என்பதை குறித்த ஆம், எந்த ஒரு கண்ணோட்டமும் இல்லாமல் சரியான நேரத்தில் அந்த நிகழ்வினை துவங்குவதாக இருக்கட்டும், தங்களுடைய அந்த கருத்துக்களை சென்று சேர்ப்பிக்கும் விதமாக இருக்கட்டும், மிக சிறப்பான பகிர்தல்களை முன்னெடுத்து சென்றீர்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தோடு வந்து அமர்ந்து தங்களுடைய அந்த உரைகளை கேட்ட நாட்கள் என்பது மறக்க இயலாத நினைவுகளை என்றென்றும் கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் கதைகள் தளம் வாயிலாக ஆஹ் அனைவருக்கும் வாய்ப்பளித்து அனைவரையும் கதை சொல்ல வைப்பது, வாசிக்க வைப்பது என்று
ஒரு சூழலை அந்த இரவு உறங்குவதற்கு முன்பு ஏற்படுத்தி கொடுத்த தருணங்கள் என்று நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகளை நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துள்ளீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய கதைகளை வாசித்து அதை தளத்தில் மறு ஒளிபரப்பு வாயிலாக அனுப்பி வைப்பது என்று நிறைய நிறைய விடயங்களை முன்னெடுத்து செல்கின்றீர்கள். அத்தோடு நில்லாமல் எப்பொழுதுமே உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒருவராக ஒவ்வொரு 100 நிகழ்வுகள் முடியும் பொழுதும் அலைபேசியில் அழைத்து வாழ்த்து பகிர்வதாக இருக்கட்டும், சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இன்னும் இன்னும் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று எப்பொழுதுமே உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒருவராகவும், பின்புலமாக வாழ்த்தக்கூடிய ஒருவராகவும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒருவராகவும், உடன் பயணிக்கும் உற்ற தோழராக பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேராசிரியர் சத்யநாராயணன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாய்ப்பு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நல்வாய்ப்பு தொகுப்பில் நல்வாய்ப்பு தலைப்பில் இன்று ஒரு அருவியை போல நிறைய நிறைய கருத்துக்களை நம்மிடையே தொடர் அந்த அருவியின் சாரல் போல வந்து கொட்டியது என்று கூறலாம். அந்த அளவிற்கு இயல்பாக தன்னுள் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த கிரகிக்கும் ஆற்றலை, கற்றுணர்ந்த ஆற்றலை நம்மிடம் இன்று வெளிப்படுத்திய அன்பு ஐயா சத்யநாராயணன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். நாளை நல்வாய்ப்பு தலைப்பில் இயற்கையும் உணவும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்வாய்ப்பு அப்படிங்கிறத பத்தி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. முதல்ல யானை அப்படிங்கிறதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் யானை கிட்ட இருந்து அப்படின்னு நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டாரு. யானைக்கு பெரிய தலை இருக்கும், அந்த மாதிரி நம்ம சிந்தனைகள் பெருசா இருக்கணும், நம்மளுடைய பார்வை கூரியதா இருக்கணும், அந்த வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு கூர்மையான பார்வை இருக்க வேண்டும். நம்ம மூக்கை தொலைச்சிட்டு போய் எதுவா இருந்தாலும் கத்துக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். காதுகள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறதுக்கு, நம்ம ஒரு வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வயித்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் போட்டு ஜீரணிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். கெட்டதை அறுத்து எறிகிற மாதிரி அந்த தந்தம் வந்து பாதி உடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். வாய் ரொம்ப சின்னதா இருக்கும் முக்கியமா. நம்ம அதனால கம்மியாக பேசணும், அதிகமாக கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கொலக்கட்டை மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பிரசாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதோட இன்றைக்கு நிகழ்வை தொடங்கினாரு. நல்வாய்ப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு வாய்ப்புங்கிறது வரும், அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டோம்னா அது நல்வாய்ப்பு, இல்லைன்னா அது கெட்ட வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது முக்கியமா நேரம் தயார் நிலையில இருக்கிறது, நம்ம அதை கண்டுகொள்கிறோமா, நம்மளுடைய மனநிலை, இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம வாய்ப்பை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கதை சொன்னாரு. அதுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒருத்தரோட பொண்ணுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, காளை அடக்குனா கல்யாணம் பண்ணி தருவேன்றாரு. அப்ப 3 வாய்ப்பு கொடுக்குறேன் நீ காளை அடக்குறதுக்குன்னு சொல்றாரு. முதல் காளை ரொம்ப பெருசா வருது, கொஞ்சம் பயப்படுறான், ஒதுங்கி நின்னுக்கிறான். 2வது வாய்ப்புல அந்த காளை கொஞ்சம் சின்னதா இருக்குது, கொஞ்சம் முதல்ல விட சுலபமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பு இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு ஒதுங்கி நிக்கிறான். 3வது வர்ற காளைக்கு அதை அடக்குறதுக்கு அந்த மாட்டுக்கான அந்த கொம்பு எதுவுமே இல்லை. அப்ப அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. 3வது வாய்ப்பும் போயிடுது. இப்படிதான் நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருந்தோம்னா கூட நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை நம்ம உபயோகப்படுத்திக்காம நின்னு வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிடுது. நம்ம ரொம்ப ப்ரொயாக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு வாய்ப்பு வரும் முன்னே அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதும், வாய்ப்புகள் எந்த ரிஸ்க் இல்லாம வரவே வராது. அதனால அந்த ரிஸ்க் எடுத்தாவது ரஸ்க் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு
ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கையில. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தகுதியான சவால்கள தான் இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கும்போது, அத நம்மளால சவால்கள சந்திக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறதோ, இல்ல பயம் ஃபியர் ஜோன்ல இருக்கிறதோ, இதெல்லாம் நமக்கு ஒரு தடையா தான் இருக்கும். அத விட்டுட்டு கத்துக்கிற நிலைமையிலயும் எப்பவுமே கத்துக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையிலயும் வாய்ப்புகள தேடி பற்றிக்கொள்வதற்கான ஒரு தயார் நிலையிலயும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மலை இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த மலைய வந்து வெற்றியா பார்க்குறோம்னா, அந்த பள்ளத்தாக்கு தோல்வின்னு நெனச்சோம்னா, அந்த பள்ளத்தாக்குல இருந்து நம்ம அந்த மலைக்கு போன அந்த அனுபவங்கள், அதன் மூலமா நம்ம கத்துக்கிட்ட நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. நெட்வொர்க் நம்ம யார் கூட பழகுறோம், என்ன பண்றோம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக சில வி விஷயங்கள நம்ம தினமும் பின்பற்ற வேண்டிய ம் அ ஒரு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது நிறைய பகிர்ந்துகிட்டார். அதுல முதல்ல நம்ம இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தொடங்கணும். நன்றி உணர்வோட இருக்கணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு 9:1 ரூல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தோம்னா 9 விஷயங்கள் நல்லதா நடக்கும். அது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா கூட அத நம்ம கண்டுக்காம விட்டுறணும். முன்னேறி போயிறணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. குழந்தை தன்மையோட நம்ம இருக்கணும். நல்ல காரியம் ஏதாவது ஒண்ணு தினமும் செய்யணும். யார்கிட்டயும் சொல்லாம கூட நம்ம செய்யலாம். நல்லதே செய்யணும். விஷயங்களை விதைக்கணும் மற்றவர்கள் கிட்ட. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புது அனுபவங்கள் தினமும் போற வழி இல்லாம வேற ரூட் எடுத்து கூட போலாம். அது கூட ஒரு புது அனுபவமாக இருக்கும். அந்த மாரி புதிய புதிய அனுபவங்கள நம்ம தேடிக்கணும். கொஞ்சம் தனிமையில இருக்கணும். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். கேட்காமல் எதுவுமே கிடைக்காது. ஒரு பையன் ஒரு கல்ல தூக்கி அந்த பக்கம் வைக்கணும்னு நெனைக்கிறான். ஒரு பெரிய பாறாங்கல்ல. ஆனா முடியல. அவனோட வயசுக்கு முடியலங்கும்போது, அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது, "நான் உன் கூட தான் இருக்கேன்னு" உதவி பண்றாரு. அந்த மாதிரி நம்ம கேட்டா நமக்கு உதவிங்கிறது தயாரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ அப்படிங்கிறது எவ்ரிஒன் திங்க்ஸ் தே ஆர் கிரேட்டர் தேன் அதர்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு நபருமே முக்கியமானவர் தான் அப்படின்ட்டு எல்லோரையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும். இயற்கையோட கொஞ்ச நேரமாவது செலவழிக்கணும். ஒரு திறந்த மனதோட இருக்கணும். மகிழ்ச்சி தான் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்ம மனம், உடம்பு இது எல்லாமே இணைந்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம நிகழ்காலத்துல இருக்கணும். யாரையும் பற்றி ஒரு முன்முடிவுகளுக்கு வரக்கூடாது. சின்ன சின்ன வெற்றிகளையும் ஒரு ட்ரீட் குடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. மற்றவர்கள் கொடுக்கிற ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அத உபயோகப்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான சூழ்நிலையில கூட ஒரு பாசிட்டிவான ஆட்டிட்யூடோட இருக்கலாம். இது எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும்போது, அது எந்த அளவுக்கு நம்ம அதை எதிர்பார்த்து இருக்கிறதும், அதை உபயோகப்படுத்திக் கொள்வதும், அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கான தயார் நிலையில இருப்பது, கற்றுக்கொள்வது, இதெல்லாமே அந்த எ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்றைய அ சிறப்புரையின் போது ஐயா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அ சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும், அனைவர் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சத்யநாராயண் ஐயாவுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு இத கேட்கறது மட்டும் இல்லாம எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இதுலயும் சிந்தனையா இருந்தது. ஏன்னா வாய்ப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஐயா ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க. இது போல இது நம்ம எல்லாருமே ஒரு பயத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ பல வாய்ப்புகளை வந்து தவற விட்டுருப்போம். அது வந்து முயற்சி செஞ்சு அந்த கதையில வர மாரி தான். முயற்சி செஞ்சு கொஞ்சம் தவற விட்டா கூட ஏதாவது வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்துலயாவது போறக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும். அது பயந்து பயந்து இல்லைன்னா மற்ற எந்த காரணங்களாலும் நம்ம வெளிய நின்னுட்டே இருந்தோம்னா, நம்ம எப்பவுமே வெளியவே நின்னுட்டு ஒரு பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்கும். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தலைன்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ங்கிறதுக்கு ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த கம்ஃபோர்ட் ஜோன்குள்ளேயே இருந்து பழகிட்டோம்னா, நம்மளுக்கு வாய்ப்பாவது ஏதோ இது இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அந்த மனப்பான்மை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல வந்து முக்கியமா நன்றியுணர்வை பத்தி இன்னைக்கு ஐயா நிறைய தடவை வந்து அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாய்ப்பு வருதுனாலும்
அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையா ஒரு நன்றி உணர்வுங்கிறது நம்மகிட்ட இருந்ததுனாவே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறத வந்து நம்ம நினைப்போம். இப்போ நம்ம இல்லாத நினைச்சோம்னா தான் நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் குறை கூறுதலும் இல்லைன்னா ஒப்பிட்டு நம்மகிட்ட அது இல்லையே இல்லையேங்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஆனா அந்த நன்றி உணர்வுங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நம்மளுக்குள்ளேயே சின்ன சின்னதா வந்துருச்சுனாவே அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்கிறதும் சரி, நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அது எண்ணத்திலேயே எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா எத்தனையோ பேரோட சுயநலம் இல்லாத உழைப்பும் சரி, அத்தனை விஷயங்களும் சேர்த்து தான் நம்மள இப்போ ஒரு ஆளா வளர்த்திருக்கு. அதுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நன்றியா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனையோ பேர்கிட்ட வாங்கியிருக்கோம். அது முடிந்த அளவாவது ஐயா சொன்னாரு, நம்ம கொடுக்கலாம். அது கொடுக்கறது மத்தவங்களுக்கு தெரியாம கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மத்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நம்மனால என்னென்ன முடியுதோ, இன்னைக்கு ஐயா குடுத்தது போல தான். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம யாருக்காவது இன்னொரு வாய்ப்புகள் வரையில, இன்னைக்கு ஐயா சொன்ன அந்த கதை எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம அப்படி இருக்கோம், அது அப்படி இருக்கும்னு ஒவ்வொன்னையும் கண்ல பார்த்து பார்த்து பயந்து இருக்கிறத விட, ஒரு தடவையாவது முயற்சி பண்ணோமா, கடைசியில வாய்ப்புங்கிறது கடைசியில 3வது அந்த காலம் மாரி தான் ஆயிரும் நம்ம வாய்ப்புங்கிறது. அதேபோல ஐயா சொன்னாரு, வாய்ப்ப வந்து நம்ம உருவாக்கணும் அப்டின்னாங்க. நீங்க ரொம்ப ஆழமா நன்றி உணர்வும் சரி, உங்களுக்கு இதுதான் வேணும்னு ஒரு குறிக்கோளையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதே வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள அதே உருவாக்கி குடுக்கும் உண்மைய சொல்லப்போனா. உண்மைய சொல்லப்போனா அந்த வாய்ப்ப நம்ம தான் உருவாக்கிறோம். பல மனிதர்கள் மூலமாவும், பல சூழ்நிலைகள் மூலமாவும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, இங்க இருக்க கேட்கிற ஒவ்வொருத்தரும் சரி, நம்மளுக்கு எதுக்கு இன்னைக்கு வந்து காலையில எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கையில நம்ம ஏன் இங்க வந்து கேட்கணும்னா, இது ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்க மாட்டோமா? ஏதாவது நம்மளுக்கு ஒண்ணு தெரியாதா? புதுசா தெரிஞ்சுக்க மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு ஒரு பசி இல்லன்னா ஒரு தேடல் இது எல்லாம் இருக்கிறனால தான் நம்ம இங்க வந்துட்டு இருக்கோம். இது போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சத்யநாராயணன் ஐயா நிறைய வந்து கிளப் ஹவுஸ்ல வந்து பல பதிவுகள வந்து போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கும் வந்து ஐயாக்கு நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது உரை. அதேபோல இது ஒரு தடவ மட்டும் கேட்கறதில்ல. நிறைய விஷயங்கள் வந்து ஐயா இன்னைக்கு சொன்ன மாரி இருந்தது. மறுபடியும் நிறைய கேட்டா தான் அது உள்ளுக்குள்ளேயே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றி வள்ளி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ரேவதி. நிறைய கருத்துக்களை மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்கள், கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்கள், சரித்திரம் படைக்கும் தளத்தில் சித்திரம் படைக்கும் வேல் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று ஒரு நிமிஷம். இன்று இதில் வந்து நடைபெற்று நிறைய நல் கருத்துக்களை விதைத்த ஐயா சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அந்த நல்ல விதைகளை நம்ம எடுத்து நானும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். மற்றும் நம் தளத்தில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்திருந்தா எடுத்துக்கங்க. நான் வெறும் கருவிதான். நன்றிகள் ஐயா. ஐயா சத்யநாராயணன் ஐயா அவங்க நிறைய கருத்துக்களை இந்த காலை பொழுதில் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. எந்த வாய்ப்பு வந்தாலும் வந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்த தெரியணும், நம்ம கத்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி எது வந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு இது நல்லதா கெட்டதா, அது நல்லதுல நம்ம பயணிக்கணும். இந்த காளைகளை இந்த 3 காளையை அடக்குனாதான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த கதை ரொம்ப அருமை ஐயா. நம்ம வாழ்க்கைக்கு ஏத்தது. எப்படின்னா நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். முதல்ல வந்த காலை அப்படி இப்ப 3 வாய்ப்பையுமே இழந்து போய் நிற்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் பாருங்க. அதனால நம்ம ஏதோ ஒண்ணுல சாதனை பண்ணி நடத்தி காட்டணும். அந்த தைரியம் வரணும், பயம் இருக்கக்கூடாது. ஐயா சொன்ன மாதிரி புது புது முயற்சிகளை வந்து கையாள தெரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சின்னு இப்ப ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு இதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்து நான் செய்வேன் அப்படின்னு நீங்க ஒண்ணாவது எடுத்து செய்யணும்னு சொன்னாங்க. நான் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஐயா. உடற்பயிற்சி உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு சில நேரம் விட்டுறது உண்டு. ஆனா அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து நான் பதிய வச்சுக்கிட்டேன் ஐயா சொன்ன மாதிரி. அது மாதிரி நம்ம எந்த நிலையில இருந்தாலும் எது வந்தாலும் சாதிக்கக்கூடிய திறமை வேணும் நமக்கு. அதுதான் அழகா சொன்னாங்க. அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே சாதனை பண்ணலாம். அந்த பயம் இருந்துதான் நம்ம எதையும் செய்ய விடாம தடுத்து நம்மள கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்குன்னு ஐயா சொன்னாங்க. உண்மைங்க ஐயா அது. ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம், எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம எப்பவுமே நடந்து முடிஞ்சதை எடுத்து பேசவே கூடாது. ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் எடுத்து பேசக்கூடாது. இன்னைக்கு இப்ப இந்த நேரம் என்ன நடக்குது, நம்ம இந்த நேரம் இந்த பொழுது என்ன சாப்பிடுறோம், அதுல கவனம் செலுத்தணும். அந்த நம்ம செய்யற வேலையில கவனம் செலுத்தணும். அப்படி நினைச்சு வாழ்க்கையில வாழ்ந்தா வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ரொம்ப அருமையா நேர்த்திய கதைகளாலும் கட்டுரைகளாலும் நிறைய சொன்னீங்க ஐயா. அப்புறம் ரேவதி ரேவதி யாரு, கற்பகவள்ளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 2 பேரும் ஒரே மாதிரி நிறைய கருத்துக்களை, அதுக்கு தான் அவங்களுக்கு சரியான பேரும் வச்சிருக்கேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளோ அருமையா பேசுறாங்க 2 பேருமே. குரலும் பார்த்தா ஒரு மாதிரி ஒத்து போற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப அருமைங்கம்மா. வேலு ஐயாவும் அப்படிதான். அந்த சித்திரம் படைக்கிறது பாருங்க எவ்வளவு அற்புதமா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தேடி எடுத்து அவரு செய்துட்டு வர்றது ரொம்ப அருமைங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் முதற் காரணம் என்னன்னா ஆரோக்கிய புரட்டோ ஐயா அவங்கதான். இந்த தளத்தை அவங்க ஏற்படுத்தலைன்னா இந்த கதை, கட்டுரை, கவிதைகள், நம்ம செய்யற பணி எதுவுமே நடந்திருக்காது. எவ்வளவு அற்புதமா அழகா நடந்துட்டு வருது. ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம இந்த ஒரு குடும்பமா இருந்து நடத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றிகள் அம்மா ஐயா. நாராயணன், சத்யநாராயணன் அவங்க ஐயாவுக்கு ரொம்பவும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் தொழிலும்
நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க சொன்னது மாதிரி தினமும் ஒரு புதிய விஷயம், புதிய அனுபவம் எடுத்துக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது முக்கியமாக அனைவருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு உரையை கேட்கறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. சத்யநாராயணன் சார் வந்து வாய்ப்பை வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், எந்தெந்த டைமை வந்து அது தவற விட்டா அதுக்கான பலன்கள் என்ன, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயண ஐயா இன்னைக்கு பேசிய உரை மிகவும் அருமையான உரையாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் திறமைகள் நிறைய இருக்கு. அவங்க தான் தனக்கான திறமை எதுன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த திறமையை வளர்த்துக்கணும். வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ பேசணும் அப்படின்னு நினைச்சோன்னா மேடையில் எப்படி பேசுறது, கருத்துக்களை எப்படி மற்றவங்க கேட்கும்படி சொல்வது, அதற்கான தயாரிப்புகளை நம்ம முதலையே தயாரித்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல பேசுகிறப்போ நம்ம என்ன தவறு விட்டோம், இன்னும் எப்படி பேசியிருக்கலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேசுகிறத நம்ம கேட்டு அது எவ்வளோ சிறப்பாக இருந்தது, அதில் உள்ள குறை நிறை என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பல முறை பேசி 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 மிகச்சிறந்த பேச்சாளராக வருவோம். இப்படித்தான் ஒவ்வொரு கலைகளையுமே, ஓவியமாகட்டும் இல்லை வேற எந்த கலையாகட்டும், பயிற்சியும் முயற்சியும், அது விடாமுயற்சியும் இருந்தால் நம்மளால வாகை சூட முடியும். ஐயா சொன்னாங்க ஆளுமை. ஆமாம், நம்ம மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆளுமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பல முறை பேசி 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 நம்மளுடைய ஆளுமையை பேராளுமையாக மாற்றிக்கலாம். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மற்றவங்க கொடுப்பாங்கன்னே நம்ம காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்றத வெளிப்படுத்தணும், மற்றவங்ககிட்ட சொல்லணும். கரகம் ஆடுவாங்க, கவிதை நல்லா எழுதுவாங்க அப்படின்னா அவங்க சொன்னா தானே தெரியும். மாணாக்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை என்கிட்ட சொல்லிடுங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப நானே உங்களுக்கு சொல்லுவேன்னு நேற்றைக்கு கூட நான் மாணவி கிட்ட சொன்னேன். இப்போ நான் நல்லா பேசுவேம்மானா எப்படி பேசணும் எல்லாமே சொல்லி கொடுத்துறது. ஓவியம் வரைஞ்சிட்டு வந்தானா இப்படி இருக்கு, இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்றது. நம்மளோட வாய்ப்புகளை நாம பயன்படுத்திக்கணும். சில சமயம் தேடி வரும், சில சமயம் நாம எனக்கு நல்லா வரும் நான் செய்யறேன்றத நம்ம சொல்லணும். அதனால ஐயா சொன்னபடி வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திப்போம். அந்த வாய்ப்பு நம்மளையும் உருவாக்கும், மற்றவர்களையும் உருவாக்கும். இந்த நாட்டுக்கு உலகுக்கு பயனுடையதா இருக்கும். அதற்கான முயற்சியை நாம தொடர்ந்து செய்யணும். வாய்ப்பை நழுவ விடுறதுக்கு ஒரே காரணம் அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, நன்னம்பிக்கை இல்லை, தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு, உழைக்க அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நாம நம்மளோட திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். ஐயா சொன்ன தகவல்களை எல்லாம் நாம உள்வாங்கி அதை நன்மைக்கு நாம எடுத்து செல்லணும். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப அருமையா பேசுனுங்க ஐயா, மகிழ்வா இருந்தது. நீங்க பேசுனது எனக்கு வாழ்க்கைக்கு பயனுடையதா எப்போதும் இருக்கும். என்னை நல்லா வழி நடத்தி செல்லும். நான் இன்னும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மேடையில் பேச தயங்கிய போது என்னோட மாணவி தான், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா வகுப்படுப்பீங்க, நீங்கள் பேச வாங்கம்மான்னு கல்லூரிக்கு பேச கூப்பிட்டாங்க. கல்லூரிக்கு பிற இடத்துக்கு போனதே முதல் இடம் அதுதான். நல்லா பேசிட்டேன்றதை மாணாக்கர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது.
அதுக்கப்புறம் நான் பேச தொடங்கி ஒரு 5 ஆண்டுக்குள்ள தான் 78 இடங்கள்ல நான் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் பேசியிருக்கேன். அப்போ மற்றவங்க யாராவது நல்லா பேசலைன்னா நம்ம வந்து அப்போ எப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும்ன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நல்ல விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கணும், கெட்ட விமர்சனங்களை விட்டு தள்ளிடணும், அதை மறந்துடணும். நல்ல விமர்சனத்தை அப்போது நினச்சி எப்போது நினச்சி நம்மளை மேலும் மேலும் நல்லா உருவாக்கிக்கிறணும். நாம் உருவாகுவது எளிதான ஒன்று. நம்ம நினச்சோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ணிடுவோம் மனசு வச்சா. ஆனால் மற்றவங்கள உருவாக்குறது கொஞ்சம் கடினமானது. அந்த செயலையும் நாம் செய்யணும். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக்கணும். நாமும் நல்ல அறிவோடு இருந்து மற்றவர்களோட அந்த நல்ல அறிவுக்கு, ஒழுக்கத்திற்கு, தொண்டுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நம்ம தொண்டு செய்யணும். நம்ம கற்றுக்கிட்ட அந்த பாடத்தை மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டுதலாக இருந்ததுங்க ஐயா. நான் இன்னும் மேலும் மேலும் எனக்கான வாய்ப்பை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக்குவேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி மாணவர்கள்கிட்ட நீங்க நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஆசிரியரையா இருக்கும்போது நிறைய பேரோட வாய்ப்புகளை நீங்க ஒரு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பண்ணலாம் அப்படின்னு எடுத்து கூறுற இடத்துலயும் நீங்க இருக்கிறது, அந்த அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டது எல்லாமே மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அதிகாலை பொழுதிலே ஐயா சத்யநாராயணன் ஐயா வந்து அவருடைய உரை வந்து உண்மையிலே நல்லா ஒரு மோட்டிவேஷனலா தான் இருந்தது. வாய்ப்புகள் எப்படி நம்ம பயன்படுத்தணும், வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டணும்னு சொல்லுவாங்க, ஒருவர் தட்டலைன்னா அந்த கதவை நம்மளே உருவாக்கணும். அந்த மாதிரி வாய்ப்புகளை பத்தி அருமையா ஒவ்வொரு கதை வாயிலாக எல்லாமே அற்புதமா இருந்தது. அவர் உரையில எனக்கு பிடிச்ச விஷயம், இன்று ஒரு நாள், இன்னைக்கு மட்டும் எல்லாரும் நினைச்சுக்கோங்க, இந்த நாள் முழுவதும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைச்சு இன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமாவே இருக்கேன். அப்ப சந்தோஷமா இருக்கும்போது மற்ற உணர்வுகள், கோபம், மற்ற ஏதாவது வர்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல நம்ம கோபப்படுறோம், எந்த இடத்துல நம்ம விழிப்பா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். இன்று ஒரு நாள், இந்த நாள் மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறோமோ அதை செஞ்சிருங்க. தள்ளி போடுகின்ற எந்த ஒரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை செஞ்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஐயா சொல்லும் பொழுது அப்படியே எனக்கு அப்படியே மனசுல அப்படியே பதியுது. ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம சந்தோஷமா இருந்து பார்ப்போம். இன்னைக்கு மட்டும் நம்ம செயல்களை கொஞ்சம் தீவிரமா செஞ்சு பார்ப்போம். இன்னைக்கு மட்டும் நம்ம உடலை வந்து நல்லா கவனிச்சுக்குவோம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு மட்டுமே எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பழக்கமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காகத்தான் ஐயா அந்த மாதிரி சொன்னாரு. அதனால வாய்ப்புகள் வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். அப்புறம் ஐயா ஒரு கதை, ஒரு செய்தியா விளக்கமா ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது, ஆண் வந்து பெண்ணாகும், பெண் வந்து ஆணாகும் நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இது சொன்னாரு. அது எனக்கு சரியா எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அதான் இருந்தது. அது மட்டும் ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிகளே. அவருடைய டைம் பார்த்தீங்களா, அவருடைய நேரத்தை வந்து எவ்வளவு, எனக்கு கொடுத்த 50 நிமிடத்துல இன்னும் 1 நிமிடம் இருக்கு, நான் ஈஸியா சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமையும் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனவனே அதையும் 3 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிட்டேன் இந்த கதைகள்லாம் சொன்னதுனால அப்படின்னு அவருடைய அந்த அந்த ஒரு தன்மையை பாருங்க. அந்த நம்ம 50 நிமிஷம் கொடுத்துருக்காங்க தளத்துல அப்படின்னா அந்த 50 நிமிஷத்துக்கு நம்ம பேசி முடிச்சிடணும். அதுக்கு மேல போனா அதை நம்ம சொல்லி அதை முடிக்கணுங்கிற ஒரு பண்பு வந்து அவருக்கு வந்து நிறைய நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு. நன்றிகள் ஐயா. பொழுது வந்து உங்களுடைய உரையை இன்னொரு தடவை ரீப்ளேல கேட்டா கூட இன்னும் நல்ல ஆள் மனதில் பதியும்னு நினைக்கிறேன். நன்றிகள் ஐயா, நன்றி. நிறைய கருத்துக்கள், நிறைய உபயோகமான கருத்துக்கள், பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே. நன்றிகள் ஐயா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
மிக்க நன்றிங்க சார். நீங்க அந்த கதையவே திரும்ப கேக்குறீங்களா இல்ல அந்த ஆண் பெண்ணுன்னு சொன்னதை கேக்குறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. உம் நானே சொல்லிடுறேங்கம்மா. என்னன்னா, கதை சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல எப்படின்னா, நீங்க வந்து ஆண் ஆதிக்கமா, பெண் ஆதிக்கமா இப்படிலாம் வரும். அதனால என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவினா, கணவனை வச்சு சொல்லும்போது, அந்த இடத்துல பெண்கள் இருந்தா, அப்ப நீங்க கணவனை வச்சு சொல்றீங்களா? அப்படின்லாம் ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அதனால நம்ம வந்து மாத்தி தான் பார்ப்போமே, அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றோம், சரி அந்த இடத்துல மனைவியா சொன்ன மாதிரி நினைச்சுக்குங்க. பெண்கள் கேட்கும்போது அது ஆணா இருந்தா பெண்ணா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இதே எடுத்துக்கோமே அந்த கதையில. ஆஹ் புருஷன் நல்லா சமைச்சு வச்சிருக்காரு. அம்மா வீட்டுக்கு போறாங்க சாப்பிடுறதுக்கு. ஆனா எதிர்த்த வீட்டுல இருந்து வாங்கி வச்சு இந்த சப்பாத்தியை பார்த்துட்டு தெரியாம இன்னைக்கு நல்லா சமைச்சீங்கன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹாஸ்யமா சொல்றது. அதாவது பாலினம் வந்து கிடையாது அப்படிங்கிறதுக்கா, இருந்தாலும் கதை சொல்லும்போது ஆண் பெண்ணு சொல்லும்போது பாலினம் கிடையாதுங்கிறதுக்கா மாற்றி உருவப்படுத்திக்கிங்கன்னு சொல்றோம். ஆண்னா பெண்ணுன்னு எடுத்துக்கங்க, பெண்ணுன்னா ஆணுன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு. வேற ஒண்ணு நன்றிங்க ஐயா. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு பேராசிரியர் சத்யநாராயண ஐயா வந்து நல்ல வாய்ப்பு தந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஐயா, நீங்க அதிகபட்சமான 3 நிமிடங்கள் எடுத்துக்கல. ஏன்னு கேட்டா, நீங்க தடங்களுக்கு வருந்துகிறோம்னு சொல்லிட்டு 1 நிமிடம் 2 நிமிட காலம் எங்கேயோ போயிருந்தீங்க. அது குடும்ப சூழல்ல இருக்கத்தான் செய்யும். நான்லாம் குடும்ப தலைவலியா தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். சில நேரம் தலைவியா இருக்கிறோமா, தலைவலியா இருக்கோமான்னு. நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. வாய்ப்புக்காக நீங்க காத்திருக்கணும், தயாரா இருங்க, பி ரெடி அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்க பூக்கள் எல்லாம் உதிர்ந்திருக்கு இங்க அழகா அப்படின்னு நான் சொல்லுவேன். 2வது இன்றைக்கு காலகட்டங்கள்ல பள்ளி சூழல்ல கலை திருவிழான்னு ஒரு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப நான் சொல்லி தொடங்கியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கணித ஆசிரியை, இருந்தாலும் தமிழ்ல உரையாடணுன்றக்காக தமிழிலே உரையாடிக் கொண்டிருக்கும் ஒரு நபர், இப்படி இருக்குமாக உங்களிடம் ஒரு சில திறமைகளை நான் கண்டேன். ஆனா அதை நான் வெளியே பார்க்க முடியவில்லை. நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் மத்தியில் நகைச்சுவையாக, உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை ஒளிந்து கொண்டிருப்பதை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அன்றைய காலகட்டங்களெல்லாம் ஒளிந்து பிடித்து விளையாடுவது வந்து கண்ணாமூச்சி, ரேரே, சிறப்பான ஒரு விளையாட்டு. காக்கா முட்டை கொண்டு வா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் விளையாடிய தருணங்கள் எல்லாம் நினைவு கூறிய மாதிரி இருக்கு. வாய்ப்புகள் மிக மிக எனக்கும் இந்த நிகழ்வினை முழுமையாக கேட்டுவிட வேண்டும் என்ற உத்வேகத்தில் தான் நேரடியாக இதற்கான அந்த ரெக்கார்டிங்ஸ் இருந்தாலும் கூட நான் கேட்டுவிட வேண்டும் என்று ஓடி வந்த தருணங்களில் என்னுடைய தொலைபேசி அழைப்புகள் சற்றே அங்கு இழுத்து விட்டது. அதற்கான வாய்ப்புகள் அங்கு கொடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. ஆனால் வாய்ப்பு, அதை அதற்காக காத்திருக்கணும். நிஜமா சிலருக்கு வாய்ப்புகளை வந்து கொடுத்தாத்தான் செய்ய முடியும். ஏன்னா சிலருக்கு அம்மா சொன்னாங்க, ஒரு இந்தியா மேம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் என்னோட குழந்தைங்க கிட்ட, உங்ககிட்ட என்னென்னலாம் திறமை இருக்கு அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. சேவியர் ஐயாவும் சொன்னாங்க, அழகான கதைகள் சொன்னீங்க. கற்பகவழி அம்மா வந்து எப்பயுமே ஒரு பேசிய நபர்களுடைய அத்தனை சாராம்சம். ஏன்னா அது அந்த கடைசி இறுதியாக அந்த விஷயங்களை கேட்டாலே அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த சுருக்கமாக அவ்வளவு விஷயங்களையும் தகவலையும் தருவாங்க. விஜயாம்மா இறையர்களையும் நல்ல ஒரு ஆரோக்கிய மனநலம் கொடுக்க அவர் சரவணா ஐயாவும் சரி, அன்னைக்கு அழகா அவ்வளவு பேசினது. ஆரோக்கிய சார் வந்து ரொம்ப அழகான ஒரு தளத்தை நிறுவி அழகான வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு சொற்களுக்கு தேடிதான் அலைகிறேன் அகராதியில, அந்த அளவு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ விடயங்கள், இவ்வளோ விஷயங்கள். ஆனா நான் ஃபர்ஸ்ட் அந்த யானைய பத்தி நான் கேட்கல. இருந்தாலும் அந்த யானைய பத்தி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அவசம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாள் இனிய நாளா தொடங்கியதுக்கு இறைவனுக்கும் சரி, இன்னைக்கு பேசிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்ட்டு எல்லாம் இல்ல இறைவன் கிட்ட வேண்டிக்குவேன். ஏன்னா ஹி ஆர்ட் அப்படின்றதான் அவருடைய படைப்பு. இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து அழகான நல்லதொரு வாய்ப்பு இருக்கும். நன்றி நன்றி. இடம் சாருகின்றேன். உங்கள் பேச்சுக்கு என் வித்யாதேவி, மதுரையிலிருந்து. நன்றி நண்பர்களே. நன்றிங்க நித்யாதேவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அழகா தமிழ்லயே பேசுனீங்க. அதற்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். உங்கள் ஏற்புரைக்கான நேரமையா உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் முதல்ல நன்றி. பொறுமையா கேட்டு, அதுவும் நீங்க தொகுத்து வழங்கினது
எப்போதுமே ஆரோக்கிய புருட்ட நண்பர் ஞாபகம் வரும்போது, இலங்கை வானொலினா ஷாகுல் ஹமீது இன்னும் 2, 3 பேர் சொல்ற மாரி அவருடைய அற்புதமான தமிழ் உச்சரிப்பு, அதெல்லாம் பொறாமையா இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன தொடர்ந்து வர முடியறதில்ல. மொத்தத்துல இன்னைக்கு இந்த நல்வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது, அ உடனே வெற்றி கிடைக்குமா? வாய்ப்பு கிடைச்சு வெற்றி கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது. பட் அதுலயும் சில இத பார்க்க முடிஞ்சுது. நித்யா தேவி அம்மா அழகா சொன்னாங்க. நீங்க 3 நிமிடம் நடுவுல வெளியில போயிட்டு வந்தத கணக்குல எடுத்துக்க மாட்டோம்னு. நேர மேலாண்மை கரெக்ட்டா பண்ணீங்கன்னு. அப்ப இததான் வாய்ப்பை இனம் கண்டு கொள்றது. வாய்ப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அத கரெக்ட்டா கைப்பற்றுதல்னு சொல்றது. அவங்க கவனிச்சதுனால, கரெக்ட்டா சொன்னதுனால எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நல்லா கவனிச்சிருக்காங்க, பயன்படுத்துறேன்னாங்க. அதே மாரி அ விஜயா அம்மாவோட வாழ்த்துக்களையும் ஏத்துக்கிறோம். ஆசானோட வழிகாட்டுதல் படி தான் நாங்களும் போறோம்னு சொல்லலாம். சரவணன் ஐயா ஆகட்டும், இந்தியா அம்மா ஆகட்டும், சேவியர் இன்னும் நெறைய பேர் ஒவ்வொருத்தர் பேரா சொல்ல முடியாதுங்கிறதுனால, நேரம் கருதி எல்லாரோட கருத்துக்களையும் ஏத்துக்கிட்டோம். ஒண்ணே ஒண்ணு தான். வாய்ப்பு அப்படிங்கும்போது நம்ம சொல்றோம், சரியான தயாரிப்பு நிலையில இருப்போம். நேரம், மனநிலை இதெல்லாம் செம்மையா வச்சிருப்போம். எத அடையணும்னு விரும்புறோமோ, அதுக்கு உண்டான இலக்க சரியா செஞ்சு, திட்டமிட்டு, அதை நோக்கி பயணிக்கும்போது, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், தொழில் வாழ்க்கையாகட்டும், உறவுகளாகட்டும். ஏன்னா, உறவுகளும் பலமா இருக்கணும். மொத்தத்துல ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படிங்கும்போது, அது சொ சொ சமுதாயம், தனிப்பட்டது எல்லாம் கலந்து தான் வருது. ஸோ ஒவ்வொரு இதுலயும் நம்மளோட இலக்கு என்ன? அதை எப்படி அடையணும்? அதுக்கு உண்டான வாய்ப்புகள கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லாட்டினா உருவாக்குவோம். அப்ப அத உருவாக்குறது எப்படி? இல்லன்னா கண்டுகொள்றது எப்படிங்கிறதுக்கு தான், நம்ம ஒரு சின்ன பயிற்சியா, இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு நல்லதே நினைப்பேன். அப்படிங்கிற மாரி சில திறன்கள வளர்த்துக்குவோம். மொத்தத்துல ஒரு 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 காலகட்டத்துல எல்லாத்துக்குமே ஒரு நேரம், காலம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு வந்தவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் நினைவூட்டலா சொல்றேன்னு எடுத்துக்கிரலாம். அடுத்த ஒரு 5 மாதங்களில் என்னுடைய அ எனக்கு பதவி உயர்வு வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்னென்ன முயற்சி இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பீங்க. இன்னும் கூடுதலா எவ்வளோ செய்ய முடியுமோ, ஒரு 1 வருடத்தில் எனக்கு பணி அ உயர்வு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு உண்டான திட்டமிடல் இடுங்க. இந்த பயிற்சியானது அன்னைக்கு உங்களுக்கு அந்த வெற்றிய தரும்போது, இந்த நினைவூட்டல் சரியானதா இருக்கும்னு நீங்க நம்புவீங்க. நேரம் கருதி அ வெளியில கிளம்ப வேண்டியிருக்கிறனால, எல்லாருக்கும் நன்றி. அ அ ஆரோக்கியம் பிரிட் ஐயா சொல்ற மாரி, "அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல சொன்னதும், கடைசி சொன்ன அந்த விநாயகர் உருவத்த ஞாபகம் வச்சுக்குவோம். நிறைவா சொல்லும்போது, இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக்குவோம். அந்த வகையில வாய்ப்புகள பெருக்கி ஒரு வாய்ப்பு இல்லாட்டினாலும் இன்னொரு வாய்ப்ப தோல்வியில இருந்திருந்தாலும் கத்துக்கிட்டு மேன்மையுறுவோம். மேன்மை போறதுக்கு தான். அதாவது செருப்பு இல்லாதவன் செருப்பு இருக்கிறவன பார்த்துட்டு முன்னேறணும். அதே நேரத்துல கால் இல்லாதவன பார்த்துட்டு பரவால்ல நமக்கு கால் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு திருப்தி படக்கூடாது. முயற்சிய தொடர்ந்து கொண்டே இருப்போம். வாய்ப்புகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாய்ப்புகளை இனம் கண்டுகொள்வோம், பயன்படுத்திக் கொள்வோம், பலன் பெறுவோம், பயன்பெறுமாறு பிறருக்கும் உழைப்போம் என்று சொல்லி நன்றிகளை ஏற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காலை எழுந்தவுடன் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல் வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்து ஐயாவுடைய நிறைய கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சது. நிச்சயமா அதையெல்லாம் நம் வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்ளலாம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும், வாழ்த்துக்களையும், கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அருள்குமரன் சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் குழுவிற்கும் அருமையான உள்ளீடுகள் நிறைந்த புது புது அர்த்தங்கள் வாயிலாக கண் திறப்புகளை பதிவு செய்த உத்வேகம் பொதிந்த சீரிய நடைமுறை சிக்கலுக்கான தீர்வுடன் கூடிய நல் வாய்ப்புக்கான நவீன்ற ஊக்கமுள்ள உரை நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சரவணன் கண்ணா அவர்கள். ராமராஜன் அவர்கள் நன்றி ஐயா, சிறப்பான பகிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் கர்டோசா அவர்களுடைய இயற்கை உணவு குறித்த
சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.